शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. நிர்விகல்பக சமாதி இந்த டாபிக் சொன்னாங்க. நிர்விகல்பக சமாதியை பற்றி 353வது ஸ்லோகத்திலிருந்து 366வது ஸ்லோகம் வரைக்கும் விசாரமா 14 ஸ்லோகத்துல நிர்விகல்பக சமாதி பற்றி பேசிட்டு. நிர்விகல்பக சமாதி அப்படின்னா யோகிகன் சொல்ற சமாதியை விட கொஞ்சம் வேறானது. இது யோகிகன் சொல்ற சமாதியில ஒண்ணுமே இல்லாத நிலை ஏற்படணும்னு சொல்றான். ஆனா வேதாந்தத்துல நம்ம என்ன சொல்றோம், ஒண்ணுமே இல்லாத நிலைன்னு சொல்லாது, எம்டினஸ் இல்ல, பிரம்மம் மாத்திரம் அங்க இருக்கணும். அதனால பிரம்மம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால இதுக்கு நிர்விகல்பக சமாதினா நிர்விக்ஷேப நிர்விகல்பக நிதித்தியாசன அபியாசா. இது ஒரு நிதித்தியாசன அபியாசம். இது நிர்விகல்பக சமாதி அப்படின்னு சொன்னாக்க நிர்விக்ஷேபமாக எந்த ஒரு மிஸ்கன்செப்ஷனும் இல்லாம வெறும் பிரம்மத்தில் மாத்திரமே மனது இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேரு நிர்விகல்பக சமாதி அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிர்விகல்பக சமாதியை தான் நிதித்தியாசனத்துல நம்ம சேர்த்திருக்கோம். இந்த நிதித்தியாசனம்ன்றது எப்பொழுதும் வெறும சிரவணமும் மனனமும் குருவான கூட சேர்ந்து நம்ம பண்ணியாச்சு. அதை நமதாக்கணும் அப்படின்னாக்கா அது இப்ப எப்படி இருக்குன்னா பரோட்சமா இருக்கு. அந்த ஞானமானது அதை அசிமிலேட் ஆகணும், அபரோட்சமா ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா மெடிடேஷன் பண்ணி தான் ஆகணும். தினமும் கொஞ்ச நேரமாக நான் தான் பிரம்மம் நான் தான் பிரம்மன்னு சொல்லி 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 இது என்ன பண்ணா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அது போய் நிக்கணும். இப்ப எப்படி சப்கான்சியஸ் மைண்ட்ல தூங்கி எழுந்தோடனே நான் மேல், நான் பிராமணன், நான் தலைவன், நான் ராஜகோபால் இப்படின்னு ஒரு தாட் எப்படி நமக்கு வருதோ அதே மாதிரி இப்படி யோசிச்சு யோசிச்சு சப்கான்சியஸ் மைண்ட்ல தூங்கி எழுந்துக்கும் போது நான் பிரம்மம் அப்படின்ற ஒரு நிலை வரணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் இந்த மெடிடேஷன் நிர்விகல்பக. அந்த நிலைக்கு பேர் நிர்விகல்பக சமாதியான ஒரு நிலை. இந்த டீச்சிங் ஆனது நல்லா அப்படி போய் பர்குலேட் ஆகணும் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அது போற வரைக்கும். அதனால திருப்பி திருப்பி புனரப்பி சிரவணம் புனரப்பி மனநம்னு பண்ணிட்டே இருக்கோம். இந்த வேதாந்த சிந்தனையே இருக்கணும். தினே தினே நயே வேதாந்த சிந்தனா அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல. தினம் தினம் வேதாந்த கேட்டுட்டே இருக்கணும். பாக்கி சாஸ்திரங்கள்லாம் விட்டு போச்சுன்னா திருப்பி வரும். இந்த வேதாந்தத்துக்கு போனா பெரிய லாஸ். ஏன்னா தினம் தினம் வேதாந்தத்தை கேட்க கேட்க அசீதி கிருஷ்ண பலம் லபே அப்படின்னு சொல்லியிருக்கு. 80 கிருஷ்ண யாகம் பண்ணா என்ன பலன் இருக்கோ அந்த பலன் ஒரு வேதாந்தத்தை கேட்கறதுனாலயே வருது. இந்த வேதாந்தத்தை கேட்கறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா நிறைய சாதன சபஸ்திய சம்பத்தி அதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இப்படி இருக்கக்கூடியவர் தான் வேதாந்தமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த மனசுல என்ன ஆச்சுன்னாக்கா அநேக விதமான சந்தேகங்கள்லாம் இருந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம என்ன பண்ணோம், ஆத்மாவையும் அனாத்மாவையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டோம். எது ஆத்மா எது அனாத்மான்னு பிரிக்க தெரியாததுனால அறியாமையின் காரணமாக நம்ம என்ன பண்ணா ஹிருதயத்துல நிறைய விஷயங்களை போட்டு ஹிருதயத்துலனாக்க மனசுல நிறைய போட்டு சேர்த்து வச்சுட்டோம். ஆத்மாவையும் அனாத்மாவையும் ஜடத்தையும் சித்தையும் ஒன்னா சேர்த்து சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால என்ன எது ஜடம் எது சித்து அப்படின்னு தெரியல. சைத்தன்யம் வேற இந்த மனசன்னா ஜடம் அப்படின்றது தெரியாம மனசையும் புத்தியையும் நான் நினைச்சுட்டு அதுதான் சேத்தனும் நினைச்சுட்டு அதை வச்சுட்டு வியாபாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது எதனால வந்தது அப்படின்னு கேட்டா அறியாமையினால வந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றதாக 353வது ஸ்லோகத்துல அஜ்ஞான ஹிருதய கிரந்தேஹே நிச்சேஷவிலயஸ்ததா சமாதினா அதிகல்பேன தத்யதா அத்வைதாத்மதர்சனம். அஜ்ஞான ஹிருதய கிரந்தி, அஜ்ஞானம் அவித்யினால தெரியாததுனால ஹிருதயம் மனசுல ஒரு முடிச்சு கிரந்தி ஒண்ணு போட்டோம். முடிச்சு எதுக்காக போடுறோம் அப்படின்னா ரெண்டு பொருளை ஒன்னா சேர்க்கணும்னாக்க போடுறோம் முடிச்ச. சித்தையும் அச்சித்தையும் சேர்க்கக்கூடாது போய் முடிச்சு போட்டான். சாதாரணமா டையிங் நாட்டுனா லோகத்துல கல்யாணம் பண்ணிட்டான் நல்லா இருக்கு. ஆனா வேதாந்தத்துல அது நெகட்டிவ் சென்ஸ்ல சொல்றது. இந்த நாட்டு இருக்க இந்த முடிச்சானது அது என்ன ஆச்சுன்னாக்கா நல்லா போட்டுட்டீங்கன்னா ரொம்ப இறுக்கமா போயிடுச்சுன்னா அதை கயட்டுறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன பண்ணா அநேக ஜென்மத்தினால இந்த சம்ஸ்காரத்தினால நல்லா அழுத்தி போட்டுட்டோம் இந்த இது. அதனால இது போகணும்னாக்கா அதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு.
இப்படி அஜ்ஞானத்தினால ஹிருதய கிரந்தி, இந்த நாட்டு போட்டு இருக்கோம் உள்ள, இது நாட்டி நாட்டு, இந்த நாட்டு பிரிக்க முடியாததான் ஒரு நாட்டு. இந்த நாட்டை அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும், அநேக சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் திருப்பி 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 பண்ணாதான் இந்த நாட்டானது. ஏன்னா ரொம்ப எவ்வளவு இருக்குமா, ரொம்ப நாளா போட்டிருக்கோம். பழைய காலத்து முடிச்சு காய்ட்டுறது கஷ்டம், புதுசா முடிச்சு போட்டானே ஏதாவது சொல்லி கழிச்சிடலாம். இது ரொம்ப நாளா ரொம்ப ஜென்மாவா போட்ட முடிச்சா இருக்கிறதுனால இதை கயற்றுறதுன்றது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி ஸ்ருதி ஒண்ணு இருக்கு. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே சாட்சிய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு முண்டகோபனிஷத்துல ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்ருதி வாக்கியம் இது. இந்த ஹிருதய கிரந்தியானது நம்ம போட்டு இருக்கோம். இது ஹிருதய கிரந்தின்னா என்னன்னா, இந்த பாசங்கள், பாசத்தை வச்சுட்டு எல்லாரோடையும் நான் எதுன்னு தெரியாம எனக்கு சேர்ந்ததுன்னு எதையோ நினைச்சுட்டு என்ன சேர்ந்தது அகம் மம அபிமானம், இதோட சேர்ந்து இதை முடிச்ச போட்டுட்டான். இந்த அகம் மம அபிமானத்தினால ஆஷா பாசத்தை பத்தாக காமக்ரோத பிரயபராயனாக பகவான் இந்த ஆஷா பாசங்கள் 100 கணக்கில் இவன் சேர்த்து வச்சுட்டு இருக்கான். அது கூட இவனுக்கு என்ன ஆச்சுன்னாக்க, ஆத்மா எது அனாத்மா எதுன்னு தெரியாததெல்லாம் அந்த முடிச்ச போட்டுட்டான். இது 2 போட்டாலும் பரவாயில்ல, அகம் மம அபிமானம் இது 2த்தையும் போட்டான். அது மாத்திரம் இல்லாம உண்மை எது பொய் எதுன்னு தெரியல, அதனால சத்தியான்றதே நிதினீகிருத்திய அகமிதம் மம இதம் இது லோக வியவஹாரா அப்படின்னா ஆச்சாரியார் வாக்கியத்துல அத்தியாசத்துல. இவன் இந்த லோக வியவஹாரத்தினால இது கூட என்னாச்சு, ராகத்வேஷத்தை வேற அது கூட சேர்ந்துட்டான். ராகத்வேஷாத்மகமாகவும் சித்த அச்சித்து விவேகம் இல்லாமலும் உண்மையையும் பொய்யையும் ஆத்மாவையும் அனாத்மாவையும் சித்தையும் ஜடத்தையும் இந்த ராகத்வேஷத்தினால அகத்தையும் மமத்தையும் கூட சேர்த்து வச்சுட்டு இவன் நன்னா பாசத்துல போய் மாட்டின்ட்டான். இந்த பாச சட்டைகி இப்படி 100கணக்கான பாசங்கள் ஒன்னா போனதுனால இது என்ன ரொம்ப இறுகி போச்சு. இது போகணும்னா என்ன பண்றதுன்னா, இதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கு. வித்யதே ஹிருதய கிரந்தி. நீங்க இப்படி போட்டுட்டீங்களா இந்த ஹிருதய கிரந்தி, இது பேதமாகணும்னாக்க, இது இந்த முடியானது இறுக்கமானது அவுரணம் அப்படின்னாக்க, வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா. அப்பதான் உங்களுடைய சம்சயங்கள் எல்லாம், அது வரைக்கும் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். இந்த ஆத்மா ஒண்ணு சத்தியம்தானா, இது ஸ்ருதியில சொல்லியிருக்க, இது நமக்கு கிடைக்குமா, ஆனா 1000 அப்படி இருந்ததுன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன், இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அப்படி ஆயிரக்கணக்கான சம்சயங்களுக்கெல்லாம் காரணம் இந்த ஹிருதய கிரந்தி தான். இந்த ஹிருதய கிரந்தியானது போனாதான் எல்லா சந்தேகங்களும் போகும், மனக்குழப்பங்கள்லாம் விலகும். இந்த மனக்குழப்பங்கள்லாம் விலகலன்னா அந்த சந்தேகம் இருக்கிற வரைக்கும் சம்சயாத்மா வினஷ்யதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜ்ஞச்ச அஸ்ரத்தானச்ச சம்சயாத்மா வினஷ்யதி. யார் ஒருத்தான் அறிவில்லாம இருந்துதான் அறியாமையிலேயே இந்த ஜென்மா முழுக்கியும் தள்ளிவிட்டானவங்க, வேதாந்தத்தை தெரியாம அவனும் இந்த வேதாந்த வாக்கியத்துல நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கக்கூடியவர்கள், இவா 2 பேருக்கும் இந்த சம்சயம் வந்துட்டே இருக்கும். இவர்கள் தான் சம்சயாத்மா. அஜ்ஞச்ச அஸ்ரத்தானச்ச சம்சயாத்மா, இவாதான் சம்சயாத்மா. இவாளுக்கு என்ன ஆச்சுன்னாக்க, பாவம் இவா வினஷ்யதி. எப்படி வினஷ்யத்தின்னா, சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோ விஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோஹா, சம்மோஹாத் ஸ்மிருதிப்ரம்சாத், ஸ்மிருதிப்ரம்சாத் புத்திநாசா, புத்திநாசாத் பிரணஷ்யதி. அப்படி இந்த சம்சய ஆத்மாவானவன் இந்த கிரமத்துல போயிடலாம். இது சந்தேகம் எதுல வேணாலும் சந்தேகம் வைக்கலாம். வேதாந்தத்துல முதல்ல சந்தேகம் வைக்கக்கூடாது. உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அலவுடு சந்தேகம். ஆனா இந்த வேதாந்த வாக்கியம் மக்கள் ரிஷிகள் சொன்ன வாக்கியமும் ஆச்சாரியார் வாக்கியம் எழுதி அப்பப்போ ஆணி அடிச்சுக்கக்கூடிய இந்த வாக்கியத்துல போய் சந்தேகம் வைக்கலாமா? இப்படி சந்தேகம் வைக்கிறவன் என்ன ஆச்சுன்னா இந்த ஜென்மாவை வேஸ்ட் பண்ணிட்டான் அர்த்தம். இவனுக்கு பகவான் கொடுத்த பிரிவு இல்ல, யூஸ் பண்ணாம தப்பா யூஸ் பண்ணி அதை சாகடிச்சுட்டான் அப்படின்ற அர்த்தம். அதனால ஆத்மா அனாஹா, தன்னைத்தானே கொன்னவர்களாக ஆயிட்டாங்க. யார் யார் வேதாந்தம் படிக்கலையோ அவெல்லாம் ஈசாவாசிய உபநிஷத்துல சொல்றது. இப்படி இருக்கக்கூடியவன் இந்த அஜ்ஞனாகவும் அஸ்ரத்தையாகவும் வேதாந்தத்துல நம்பிக்கை இல்லாதவுமாக இருக்கிறவன் என்ன அப்படின்னாக்க, இவன் பாவம் நாயம் லோகோஸ்தி, இந்த ஊர்லயும் இவனால நல்லா வாழ முடியாது, இப்படி இந்த சந்தேகத்தோடய வாழ்ந்துட்டான். இன்னும் பரவாயில்ல, வேற உலகத்துக்கு போலான்னா அங்கேயும் போக முடியாது, இந்த நாலேஜ் இல்லை, இந்த வேதாந்தத்தை நம்ப இருக்குன்னா பரவா. இன்னும் சுகம், இவனுக்கு சுகம்னு தெரியும், எதையோ இவன் சுகம் நினைச்சிட்டு ஏமாந்துட்டு இவன் போட்டான். அப்படிப்பட்ட இந்த சம்சய ஆத்மாவா இருக்கிறவன் இவன் வினஷ்யதி. இந்த சம்சயங்கள்லாம் எப்ப போகும் அப்படின்னு கேட்டா, தஸ்மின் திருஷ்டே பராவரே,
உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் சகுணமாகவும் நிர்குணமாகவும் காரணமாகவும் காரியமாகவும் இருந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை நன்னா புரிஞ்சுட்டு பார்க்க ஆரம்பிச்சானே. ஆனால் தஸ்மின் திருஷ்டே இப்படி ஒரு நாலேஜோட பார்க்க ஆரம்பிச்சானா அத்திய கர்மானி, அது மட்டும் இல்ல, இவனுடைய சந்தேகம் விலகிறது மட்டும் இல்ல, இவனுடைய கர்மாக்கள், இவனுடைய செய்த சஞ்சித கர்மாக்கள், பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மான்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கிற அத்தனை கர்மாக்களும் நல்லா க்ஷீணமாயிருது. அப்போ இவனுடைய மனசானது தெளிவா ஏற்பட்டு நிர்விகல்பக சமாதியில நான் தான் பிரம்மம் அப்படின்ற ஒரு அறிவானது இவனுக்கு ஏற்படுறது அப்படின்ற அர்த்தத்துல அஜ்ஞான ஹிருதய கிரந்தேகே நிசேஷ விலயஸ்ததா சமாதினா அவிகல்பேன, அவிகல்பக சமாதியினால எதா அத்வைத ஆத்ம தரிசனம், இந்த அத்வயமான ஆத்ம தரிசனம் என்ன தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு அந்த உண்மையான என்னுடைய நேச்சரான ஹையர் நேச்சரான அந்த ஐயை எப்போ அவன் புரிஞ்சு கொள்கிறானோ அதுதான் ஆத்ம தரிசனம். இப்படி அவிகல்பக சமாதியினால நிர்விகல்பக சமாதியினால அத்வைத ஆத்ம தரிசனம், ஒரு பேதமும் இல்லாத அத்வயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அவன் அறிந்தானே. ஆனால் ஆத்ம தரிசன சாட்சாத்காரம் அவனுக்கு ஏற்பட்டதே. ஆனால் எதா எப்பொழுது ஏற்படுகிறதோ அதவா அப்பொழுதுதான். அது வரைக்கும் அவன் என்ன அஜ்ஞானியா தான் இங்க இருந்து இருக்கான். ததா அப்பொழுது அஜ்ஞான ஹிருதய கிரந்தே, இந்த அஜ்ஞானத்தினாலே ஆத்மாவையும் போட்ட முடிச்சானது ஒன்றா கருதியினால வந்ததான இந்த கஷ்டங்க சம்சாரங்கிற துக்கமானது ஹிருதய முடிச்சானது நிர்தேச விலயா பூர்ணமாக லயமாகிறது, விசேஷமாக லயமாகிறது. அது வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னாக்க சம்சயத்திலேயே இருந்துட்டு இருக்கான், அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு. இந்த ஆத்ம தரிசனம் வேதாந்தம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு லைஃப் புரிய ஆரம்பிக்கிறது. லைஃப் புரிய ஆரம்பிச்ச உடனே அவனுடைய சம்சயங்கள்லாம் ஒவ்வொன்னா விலகிட்டு இருக்கு. இவன் பின்னாடி பண்ண சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் ஒவ்வொன்னா எரிஞ்சிட்டே வருது இவனை அறியாமலே. ஆகையினால இந்த சமாதி நிரூபணம் பண்றதுக்காக இப்படி இந்த அறிவானது வேதாந்த தர்சனமானது அவசியம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இந்த சித்தையும் அச்சித்தையும் இவன் ஒன்னா சேர்ந்ததுனால இப்ப என்னெல்லாம் தப்பு பண்றான் அப்படின்னு பார்த்தா, பொமகம் இதம் அத்விதீயம் கல்பனா புத்தி தோஷாதே பிரபவதி பரமாத்மனி அத்வயே நிர்விசேஷே பிரவிலத சமாதவ சமாதா சமாதௌ அஸ்ய சர்வோ விகல்பஹ விலயனமுபகச்சே வஸ்து தத்வாவதுர்த்யான துவம் நீ எதையோ புரிஞ்சுட்டு இருக்கான். நீன்னா என்னன்றதை புரியும். யுஷ்மத் அஸ்மத் பிரத்யேக கோச்சரையோகோ விஷய விஷயனோகோ சமப்பிரகாசவது விருத்த சுபாவையோகோன்னு சொல்லியிருக்காரு. ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காதுப்பா. ஐ இருக்கிற இடத்துல எதுவுமே இருக்காது, எது இருந்தாலும் அந்த ஐ இருக்காது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இதுன்னு பார்க்க வேண்டியதெல்லாம் நீன்னு பாக்குற, நானுன்னு எதையோ பார்க்க வேண்டியது அதை விட்டுட்டு வேற எதையோ நானுன்னு பாக்குற அப்படின்னு ஆச்சாரியால் அத்தியாச பாஷ்யத்தை சொல்ல. இந்த புத்தியினுடைய தோஷம் இது. இந்த அத்தியாசம்ன்றது உங்க புத்தியினுடைய தோஷம். அது காத்தாவை ஏந்த உடனே அந்த ஆத்ம சைத்தன்யமானது ரிஃப்ளெக்ட் ஆனதை வச்சுட்டு அந்த நானை போய் என்னோட சேர்த்துட்டு என்னுடைய மனசோட சேர்த்ததுனால வந்த பிரச்சனைகள். அதனால என்ன ஆச்சு அப்படின்னாங்க, அகம் பிராமணா அகம் புருஷா அப்படின்ற அறிவெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் புத்தியினால வந்தது. அந்த ஐ நான் இல்லை. அதனால நான் சொல்றேன், இந்த அகம் தொம் தொம் அப்படின்னா நீ, செகண்ட் பர்சன் யூ அப்படின்றதோ, ஃபர்ஸ்ட் பர்சனான அகம்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதோ, தேர்ட் பர்சனா இருக்கக்கூடிய இது இது இதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த மூணுமே இதீயம் புத்தி தோஷா கல்பனா. புத்தி தோஷத்தினால் வந்த கல்பனையான விஷயங்களை பார்த்து ஏமாந்துட்டு இருக்கோம். அது நான் நினைச்சிட்டு இப்படி பிரபவதி புத்தி தோஷா கல்பனா பிரபவதி. இந்த புத்தி தோஷத்தினால இந்த கல்பவங்கள்லாம் உங்ககிட்ட நன்றாக உத்பவம் ஆயிடுச்சு. பிரபவதி எங்க ஆச்சு அப்படின்னா, பரமாத்மனி அத்வையே நிர்விசேஷே. ஒரு விசேஷமும் அந்த ஐயோ மேலோ ஃபீமேலோ பிராமணனோ சத்திரியோ ஆம்பளையோ பொம்பளையோ பணக்காரனோ ஏழையோ எந்த ஒரு பேதமும் இல்லை, எந்த ஒரு விசேஷமும் இல்லை. அதுல நிர்விசேஷமாக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லாத, எந்த பேதமும் மற்ற அத்வையே பிரம்மணி பரமாத்மனி அந்த பரமாத்மாவின் இடத்துல இவன் என்ன பண்ணான்னா, இந்த புத்தி தோஷத்தினால சமாதவ் சமாதியில போய் இதை நினைச்சு பாக்குறான். ஐயோ இந்த ஐய போய் நான் நினைச்சுட்டேனே அப்படின்னு. அந்த ஐ என்ன அப்படின்னா, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரைய சாட்சின்னா அந்த ஐய பத்தி தெரியாம வேற ஏதோ போய் நான் ஐயன்னு நினைச்சுட்டேனே அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பிரம்மத்திலேயே நிர்விகல்பக சமாதியில
உட்கார்ந்துருக்க சமாதோ பிரவிலசை நன்னா அது பிரகாசம் ஆகும் பொழுது அப்ப என்ன ஆச்சு, வஸ்து தத்துவ அவத்ருதம், அவனுக்கு அந்த உண்மையான விளக்கம் என்ன அப்படின்றத அவன் அனுபவத்துல அறியறான், சாட்சாத்காரம் ஆகிறது. அப்படி ஆகும் பொழுது விகல்பகா சர்வகா, உங்களுடைய புத்தி தோஷத்தினால வந்த இந்த விஷயங்கள் எல்லாம் சர்வகா விலாபன உபகச்சே, அது எல்லாம் நீக்கப்படுகிறது, அழிவை அடைகின்றன அப்படின்றது இந்த சமாதியினாலதான் அவனால தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த சமாதியை அடைவதற்காக நிதித்தியாசனத்தை, நிர்விக்ஷேபகமான ஒரு நிதித்தியாசன அபியாசத்தை அவசியம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படி அப்போ பிரவில சதி அப்படின்னாக்க, பிரவில சதின்றது சதி சப்தமே, அப்படி பிரகாசிக்கும் பொழுது அது அப்படி பிரவில சதி சதி சமாதோ அப்பதான் இது ஆகும். அப்படி சமாதியில நான் தான் பிரம்மன் ஒருமை ஒண்ணு இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலா நான் தான் பிரம்மன்றது எப்போ பிரகாசிக்கிறதோ அப்பொழுது சர்வ விகல்ப விலயனம் பவதி, எல்லா விகல்பங்களும் விலயனமாக விசேஷமாக லயமாகிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்னெல்லாம் காரணம், இது பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ண, இது கூடவே சில முதல்லயே சொல்லியிருக்கோம். சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு நித்யானித்ய வஸ்து விவேகா, இஹாமுத்திரார்த்த பலபோக விராகா, சமதமாதி சக்க சம்பத்தி, முமுட்சுத்துவம்னு 4 சொல்லியிருக்காங்க. சாதன சதுஷ்டயம் அதுல ரொம்ப முக்கியமான சொன்னா சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 அதுலயும் முக்கியத்துவம் சொல்லியிருக்கோம். அந்த முக்கியமா இருக்கக்கூடியது எல்லாம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு வேதாந்தத்தை அவன் தான் அதிகாரி. ஆனா இந்த வேதாந்தம் வந்த உடனே இந்த குவாலிட்டி எல்லாம் இவனுக்கு நல்ல திடமாயிடுறது. சாந்தா தாந்தா பரமுபரதா சாந்தியுக்த சமாதிம் குர்வன் நித்யம் கலயதி யதி ஸ்வஸ்ய சர்வாத்மபாவம் தேன அவித்யாதி அவித்யாதி நிரஜனிதான் சாது தத்வா விகல்பான் பிரம்மாக்ருத்யா நிவசதி சுகம் நிஷ்க்ரியோ நிர்விகல்பஹ சாந்தோ தாந்தஹ பரம் உபரதஹ சாந்தியுக்த சமாதிம். இந்த சமாதி நிலையில அவன் என்ன பண்றான், சாந்தஹா அப்படின்னா சமஹா அப்படின்னா மனசு கண்ட்ரோல், நல்லா மனசை கண்ட்ரோல் பண்றான். எப்படி கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னாக்கா, அவனுக்கு இந்த மனசானது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு தெரியுது. மனசானது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிருக்குமே, ஆனால் அந்த மனசானது நான் சொல்றதுதான் அது கேட்கணுமே தவிர அது சொல்ற மாதிரி நான் போக கூடாது. மனசானது இன்னைக்கு அங்க போய் இங்க போன்னு சொல்லிச்சுன்னா அது பின்னாடி நான் போயிடக்கூடாது. ஏன்னா மனசு அப்படின்னா என் கண்ட்ரோல்ல இல்லைன்ற அர்த்தம். எப்படி ஒரு ஸ்டேரிங் ஆனது கார்ல போகும்போது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நான் ரைட்ல திரும்பணும்னு நினைச்சா அது ரைட்ல திரும்பணும். ஆனா அது திரும்பாம நேரம் போச்சுன்னா என்ன ஆகும், ஆக்சிடென்ட் தான். நம்ம என்ன பண்றோம், மனசை நாளை காத்தால 5 மணிக்கு எழுந்துக்கணும், நான் மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நாளை காத்தால 5 மணிக்கு எழுந்துக்கணும். அப்படி எழுந்துக்காம நான் ஆளாரத்தை பண்ணேன்னா என் மனசே என்ன சொல்றது கேட்கல அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணா, என்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜபாதிகள் நான் இன்னும் சரியா செய்ய ஆரம்பிக்கலன்ற அர்த்தம். இதெல்லாம் நம்ம சொல்றபடி நம்ம நினைக்கிற மாதிரி மனசு கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் ஜபங்கள்லாம் சரியா பண்ண ஆரம்பிக்கல. நல்லா ஜபங்கள் தபங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல வரும். இப்படி நல்லா அவர் என்ன பண்ணாரு, உபாசனை பண்ணி 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 இந்த ஞானியானவர் நல்லா மைண்ட கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காரு. அவர் சொல்றபடி கேட்கறது. இதுக்கு பேரு சாந்தா, சாந்தமான மனசோடையும். சாந்தா அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், எப்ப பார்த்தாலும் அது சொல்ற வழிக்கே இவங்க போறான். அது பசி எடுத்தது தோசை ஞாபகம் வந்துச்சுனாக்க உடனே இன்னைக்கு தோசை சாப்பிடணும்னு போறான். இன்னைக்கு என்ன இருக்கோ அது போதும்னு நினைக்காம அந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சினிமா பார்க்கணும், பாட்டு கேட்கணும், இந்த மாதிரி எல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி போறதுனால என்னாச்சு, அதுக்கும் காரணம் என்ன, சரியான ஜபங்கள்லாம் இல்லை. அது இருந்ததே ஆனால் அவனுக்கு அந்த எண்ணங்கள்லாம் வராது, சரியான எண்ணங்கள். இப்படி சாந்தா சாந்தா பரம் உபரதா, பரம் உபரதா அப்படின்னா உபரத்தின்னாக்க ஷெட் ஆல் வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டிஸ். அந்த வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டிஸோட இவன் கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் இவனால இந்த உபரதியே ஏற்படாது. இவன் அதுல போய் சம்பந்தப்பட்டதுனால அதுக்கு காரியங்கள் செய்ய வேண்டியதுனால இவனுக்கு டைமே கிடைக்கல இவனுடைய ஆத்மாவை சிந்திக்கிறதுக்காக. ஆத்துல உட்காந்து ஒரு 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், 1 மணி நேரம் வேதாந்தம் படிக்கலாம்னா அது முடியாதபடிக்கு he gets involved in other activity. இதுல இருந்தெல்லாம் நீக்கி வித்ரா பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் உபரதி அப்படின்னு பேரு. பரம் உபரதா இதுக்கு வேணும். வேதாந்தத்துல எல்லாருக்கும் ஆசமத்துல இருக்க ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அது அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா? அதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டியது. பரம் உபரதா அது மட்டும் இல்ல,
இன்னொரு பெரிய கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா சாந்தி, பொறுமை. அதாவது மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கம், சீதோஷ்ணம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி இது எல்லாத்தையும் பொறுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உனக்கு வந்துதான் ஆகணும். ஒரே வெயிலா இருக்கு இன்னைக்கு வேதாந்தம் படிக்கலாமா, மழையா இருக்கு வேதாந்தம் படிக்கலாமான்னு இந்த சம்சயம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இன்னும் கிளாரிட்டியே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் வேதாந்தத்துல சரியான புத்தி வரலன்னா இன்னும் கொஞ்சம் ஜபம் பண்ணோம்னா நிறைய காரியங்கள்லாம் பண்ண வேண்டியது. இப்படி இருக்கக்கூடியவன் சாந்தி யுக்தன். சாந்தி யுக்தன், சாந்தி அப்படின்னாக்க டாலரன்ஸ். அந்த டாலரன்ஸ் ரொம்ப முக்கியம், திதிக்ஷா ரொம்ப முக்கியம். அப்படியோட அப்படி இருக்கிறவன் பண்ணக்கூடிய சமாதி குருவன்னு அவன் என்ன பண்றான்னா இந்த நிர்விக்ஷேபமாக இருக்கக்கூடிய நிதித்தியாசனத்தை அகம் பிரம்மா என்று சர்வாத்ம பாவத்தோட யார் அந்த பிரம்மத்தையே நினைத்து கொண்டிருக்கிறானோ, எப்படி குருவன் நித்தியம் எப்பொழுதும் அவன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம லெக்சர்ல சொல்லும் போது 1 hour 2 hours பயணம் சொல்றான். உண்மை அது இல்லை. உண்மை என்ன, நித்தியம் அதுலயே தான் அவன் இருக்கணும். அதுதான் அவனுடைய இதாட்டு. நித்தியம்னு சொன்னான்னாக்கா பயந்து வேண்டான்னு சொல்லிட்டு வரான்றதுக்காக ஏன்னா நித்தியம்னா கொஞ்ச நேரமாவதுன்னு சொன்னா அதை அடிச்சுட்டு ரொம்ப நேரம் நிறைய நீண்ட நேரம் நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்றதுக்காக. நித்தியம் குருவன்னு என்ன பண்ற, சொத்திய சர்வாத்மபாவம் எதிகி கலையதி. சொத்திய சர்வாத்மபாவம், தன்னுடைய ஆத்மாவில தான் எல்லாமே அடங்கி இருக்கு. சர்வாத்மபாவம் அப்படின்னாக்கா என்னக்கா, சர்வம் எதயம் ஆத்மா, என்னுடைய ஆத்மா தான் எல்லாருமாக இருக்கு அப்படின்னு சொத்திய சர்வாத்மபாவம் யதிஹி கலையதி. கலையத்தின்னா தியாயத்தின் அர்த்தம். இந்த யதியாக இருக்கிறவன், இந்த சன்னியாசியாக இருக்கிறவன் அப்படின்னா எத்தனை சீலகா யதிஹி, இதுலயே இருக்க இந்த வேதாந்தியா இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அப்படின்றது யதிஹி கலையதி. அந்த மாதிரி பண்ணா என்ன, சாந்தனாகும் தாந்தனாகும் உபரதனாகும் சாந்தியுடன் கூடினவனாகும் சமாதியில சர்வாத்ம பாவத்தோடையே நித்தியம் பண்ணி கொண்டிருக்கவனால என்ன ஆகும் அப்படின்னா தேன அது பண்றதன் மூலமாக அவித்யா திமிர ஜனிதானு, நம்மளுக்கு அறியாமைன்னு ஒண்ணு இருக்கு. அவித்யா திமிர காரில் ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். நமக்கு அது தெரியாம நம்ம ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன் வெளியே 4 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நம்ம எங்க இருக்கோம்னாக்க ரொம்ப அஜானமான ஒரு நிலையில இருக்கும். அவித்யா திமிரன்னா கார் இருள், அறியாமைன்ற இருள்ல அதனால மாட்டின்னு இருக்கோம். ஜனிதானு, இதனால நம்மளால செய்யப்படக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. விகல்பங்கள்லாம் கர்மா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கர்மாக்களுக்கெல்லாம் காரணம் என்ன, அவித்யா பீஜம் இருந்ததுன்னா தான் கர்மாவே பண்ணுவான். இல்லைன்னா அவனுக்கு கர்மால வேலையே கிடையாது. கர்மா உபாசனை யார் பண்றான்னா அவித்யை யாருக்கு இருக்கோ அது போகணுன்றதுக்காக தான் பண்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், அது இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அவித்யை இருக்கும். அவித்யை எப்போ போகும், வித்யா வந்தாதான் போகும். இந்த சமப்பிரகாசனுக்கு விருத்த சுபாவியான ஒரு நீங்க என்னதான் அஜ்ஞானம் இருக்குன்னாக்க அதை பெருக்கி தள்ளலாம் முடியாது. அந்த அஜ்ஞானத்தை அஜ்ஞானத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு ஞானம் வந்தாதான் அது போகும். எப்படி இருட்டானது ஒரு ஈர்க்குரிய ஒரு வெற்றி கொச்சினால போறதோ இருட்டு போறதோ அப்படி இந்த ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானத்தினால மட்டும்தான் இந்த அஜ்ஞானமானது போகும். மிச்ச ஞானங்கள்லாம் வந்ததுன்னா போகுமா அஜ்ஞானம்னா போக இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தும். அது அந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படுத்தும். ஆனா இங்க மாத்திரம் எப்படின்னா வேதாந்த ஞானமானது என்ன பண்றது அப்படின்னாக்க அந்த அஜ்ஞானத்தை நல்லா எரிக்கிறது. அந்த அஜ்ஞானத்தை விகல்பானு சாது தத்வா, இந்த விகல்பங்களை, இந்த மிஸ்கன்செப்ஷன்கள், அகங்காரம் மமகாரம் ஆத்மா அனாத்மாவை நாம போட்ட அந்த முடிச்சுகள் எல்லாத்தையும் இது சாது தத்வா, இது நல்லா எரிச்சு படுறது. என்ன எரிச்சு பிரம்மா கிருத்தியா திவச கிதுகம், உண்மையிலேயே அந்த பிரம்மாவனுடைய ஆக்கிருதியிலேயே இவன் இருந்து கொண்டு சுகம்னா என்னன்னு தெரியாத ஒரு சுகம், எதையோ சந்தோஷம் நினைச்சிட்டு இருந்த சுகம்லாம் போய் உண்மையான சுகம் என்னன்னா ஆத்மாவில்தான் அந்த சுகம் இருக்கு அப்படின்ற அந்த உண்மையான சுகத்தை அனுபவிச்சு அதுலயே நிவசதி, அதுலயே வாழ்ந்து கொண்டிருக்கான். அந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். எப்படிப்பட்ட சுகம் அது அப்படின்னா அந்த ஆத்மா நிஷ்கிரியமாகவும் நிர்விகல்பகமாகவும் இருக்கக்கூடிய அந்த சர்வாத்ம பாவத்துல நிஷ்கிரியம் நிஷ்கலம் சாந்தம் நிரவசியம் நிரஞ்சனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய நேச்சர் என்ன, என்னுடைய நேச்சர் நிஷ்கிரியம், ஒரு கிரியும் எனக்கு கிடையாதுன்னு இருக்கு. ஆனா நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நிஷ்கிரியம்னு சொல்றத போய் விட்டுட்டு வேற காரியம் பண்ணாத நிஷ்கிரியமான
இந்த ஒரு நேச்சரை நம்ம புரிஞ்சிக்காம வேற ஏதோ காரியங்கள் பண்றதுனாலதான் இந்த பிரச்சனை வந்தது. அது நிஷ்கிரியோன்னு தெரிஞ்சுட்டு அதுலயே உட்கார ஆரம்பிச்சான்னா அந்த சுகமானது உத்தமமான சுகம். அதுதான் அதுலயே இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல நிவசதி இவன் இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த நிர்விகல்பக சமாதியில இருக்கக்கூடிய அந்த ஞானியானவர் யதியானவர் அந்த சன்னியாசியானவர் இருந்து கொண்டார். அது மட்டும் இல்ல, நிர்விகல்பா ஒரு பேதமும் அதுல கிடையாது. டிவிஷன்லெஸ்ஸான ஒரு இடம், ஒரு கிரியையும் இல்லாததான ஒரு ஸ்டேட்டா இருக்கக்கூடிய அந்த ஐயை, அந்த ஹை நேச்சரா இருக்கக்கூடிய அந்த ஐய நான் வேறவா புரிஞ்சுட்டதுனால இந்த விகல்பங்கள் கல்பனை எல்லாம் போய் மாட்டிட்டு அவசரப்பட்டுட்டேன். அப்படி இருந்தானா உண்மையான சுகமானது ஏற்படும். அது எங்க ஏற்படும்னா நிர்விகல்பக சமாதி நிலையில சமாதோ யதிஹி ஸ்வஸ்ய சர்வாத்ம பாவம் கலையதி. இப்படிப்பட்டவர் அந்த சர்வாத்ம பாவத்தை கலையத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னார். அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், தியானித்துக் கொண்டிருக்கிறார் எப்பொழுதும். இதுதான் ஞானியினுடைய நிலை. சமாஹிதாயே பிரவிலாப்ய வாக்கியம் ஸ்ரோத்ராதிகேதா குமஹம் சிதாத்மனி தேயேவ முக்தா பவபாசபந்தைஹி நான்யே துபாரோக்ஷ்ய கதா விதாயினஹ. சமாஹிதாயே பிரவிலாப்ய வாக்கியம், வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஸ்ரோத்ராதிகள்னால இந்திரியங்கள்னாலையும் மனசனாலையும் வெளியில போய்கொண்டிருக்கக்கூடிய இதை என்ன பண்ண அடக்கி ஸ்வம் அகம் சிதாத்மனி, என்னுடைய சித்தா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில என்ன பண்ண பிரதிலாப்பிய அதை போட்டு நல்லா கரைக்கணும். அந்த ஆத்மால இதெல்லாம் போய் அந்த ஆத்மால போய் பிரவிலாபனம் பண்ணாக்க தேயேவ த ஏவ இருக்கு, சந்தியினால் இருக்கு. தேயேவ அவர்கள் தான் முக்தாக. எதுல இருந்து முக்தாக? பவபாஷ பந்தைக்கு, இந்த பிறவி பிணின்ற இந்த பாஷ பந்தத்துல மாட்டின்னு இருக்கிறவன், பாவ சம்சாரியா எப்பொழுதுமே மாட்டின்னு இருக்குவன், இவன் அதுல இருந்து வெளிப்படுகிறான். அந்நியத்து, இதுக்கு வேற வழியே கிடையாதுப்பா. இது தெரியாத யாராவது இருந்தானா அவெல்லாம் பாவம் பாரோட்சிய கதாபிதாயினா, அவன் ஏதோ வேற கதையை பேசிட்டு இருக்கான்ற அர்த்தமே தவிர பாக்கி பேர் சொல்றதுக்கெல்லாம் அவன் வேல்யூவே கிடையாது. இந்த ஆத்மால இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவையும் வேதாந்தத்தையும் யார் சொல்லிக் கொண்டிருந்தானோ அதை யார் ஃபாலோ பண்றானோ அவன் தான் இந்த பவபாஷ பந்தையிலே இந்த விமுக்தானாக ஆகிறான் அப்படின்னு சொன்னார். இதுல பிரவிலாபனம் அப்படின்னு ஒரு பதத்தை போட்டிருக்காரு. இந்த பிரவிலாபனம்ன்ற பதத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். அவர் எப்படி பண்ணிருக்கன்னா, சுரேஸ்வராச்சாரியார் சில கிரந்தங்கள்லாம் சன்னியாசிகளுக்கு ரொம்ப சீக்கிரட்டா எழுதினால இன்னைக்கும் எல்லா சன்னியாசிகளும் சில பிரகடன கிரந்தங்கள்லாம், இப்ப விவேக சூடாமணி மாதிரி கிரந்தங்கள்லாம் எப்படின்னாக்க எல்லாரும் படிக்கிற மாதிரி கிரந்தங்கள். சில கிரந்தங்கள்லாம் சன்னியாசிகள் தான் ஃபாலோ பண்றதுக்கு முக்கியமா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அவர். அதனால அவள்லாம் படிக்கிற கிரந்தம் பஞ்சீகரணம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு ஆச்சாரியார். இது என்ன பஞ்சீகரணம்? பஞ்சீகரணம் தான் நம்ம தத்துவபோதத்துல பார்த்திருக்கோங்க. இது ஆகாசம், வாயு, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த 5 ஒன்னா சேர்ந்தது. அதுல பாதி அப்படியே நின்றுது. பாக்கி பாதியில இந்த நாளுடைய 25% இப்படிதான் பஞ்சீகரணம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப ஈஸியா தான் புரியறது கிடைக்கும். ஆனா இது போகணுமே, இந்த பஞ்சீகரணம் போனாதானே எனக்கு ஞானம் வரும். பஞ்சீகரணம் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுட்டேன். இந்த பஞ்சீகரணத்தினால இந்த உலகத்தோட நான் இப்ப ஐடென்டிஃபை பண்ணி உட்கார்ந்துருக்கேன். இப்ப இந்த உலகத்தை எப்படி கரைச்சி என்னுள்ள அதை கரைக்கிறதுன்றது பெரிய கஷ்டம். இவ்வளவு பெரிய உலகத்தை நான் எப்படி கரைச்சி என்னுள்ள அதை அமுக்கிறது? இது என்ன சாதாரண காரியமா இது அப்படின்றதுக்காக இவளுக்கு சன்னியாசிகளுக்கு எல்லாம் சுரேஸ்வராச்சாரியார் என்ன பண்ணார், அந்த பஞ்சீகரணம்னு எழுதின கிரந்தத்துக்கு வார்த்திகம்னு ஒண்ணு எழுதினார். வார்த்திகம்னா முக்தானுத்த துருப்த சிந்தனம் வார்த்திகம்னு பேரு. அப்படின்னு ஆச்சாரியார் சொன்னது, சொல்ல விட்டது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஆச்சாரியார் எப்போதும் ஒரு ஆச்சாரியர் என்ன பண்ணா கால் தான் சொல்லிக் கொடுப்பார். கால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க பக்கத்துல இருப்பா கூட சேர்ந்து கண்டுபிடிச்சு இவாளை கேட்டு இந்த கூட இருக்கிற பசங்க கேட்டுதான் குருகுலத்துல தெரிஞ்சுக்கணும். ஒரு கால். இன்னொரு கால் எப்படின்னாக்கா அனுபவத்துல தெரிஞ்சுக்கணும். இன்னொரு கால் பங்கு இருக்கு, அதுதான் அந்த ஆத்மாவை தெரியறதுக்காக நம்ம வச்சிருக்கோம். அப்பதான் ஒரு இல்லைன்னா வாத்தியார் சொல்லி கொடுத்த போது மாத்திரம் தான் இந்த பிரம்மமானது அங்க வரும். அவருடைய கிளாஸ்ல இருந்து வெளில வந்தவொடனே போயிடுச்சுன்னா பிரயோஜனம் எல்லாம் போயிடுமா? இப்படி 4 பாதங்களா சொல்லிருக்கு. அதனால நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இது நல்லா இருக்கு. அதனால இந்த பெரியவாள்லாம் பார்த்தாங்க, சரி பாவம் இவனுக்கு அது தெரியாம போயிடுவோம், ஆச்சாரியார் மனசுல இது இருக்கு,
முக்தம் இத சொல்லியிருக்கார். அனுப்தம் சொல்லாததுமே அவர் மனசுல இருக்கிறது இப்படி இருக்கு. அவர் துருப்தம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதுவும் அவர் சொல்லாம விட்டதையும் நான் இப்ப சேர்த்து சொல்றேன் அப்படின்னு எழுதுறது எதுவோ அதுக்கு பேர் வார்த்திகம்னு பேரு. அதனால்தான் சுரேஸ்வராச்சாரியாருக்கு வார்த்திகக்காரர்னு பேரு. அவர் பிரகதாரண்யக வார்த்திகம் எழுதினார், பஞ்சீகரணத்துக்கு வார்த்திகம் எழுதினார், தைத்திரிய உபநிஷத்துக்கு வார்த்திகம் எழுதினார். ரொம்ப ரசமா எழுதினார். அங்க எதெல்லாம் ஆச்சாரியார் பாக்கியத்துல சொன்னாரோ அதையும் ஒரு கோடி காமிப்பாரு. இது என்னதுன்னா இதெல்லாம் ஏன் சொல்லல அப்படின்னாக்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிட்டு அவர் சொல்லல, இதெல்லாம் தெரியறதா அப்படின்னு நம்மளை செக் பண்றதுக்காகவும் சொல்லியிருக்காரு நிறைய. ஏன்னா நம்ம தெரியாமையே ஆச்சாரியார் சொன்னது மட்டும் தான் அவர் சொல்லாத விட்டாருனாக்க அவர் தான் சொல்லலையே நீங்க சொல்லக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வார்த்தைக்காரே எழுதிட்டார். அவர் எப்படி இந்த உலகத்தை கரைக்கிறது அப்படின்னு அதுல ஒரு 5 ஸ்லோகம் ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்கார். ரொம்ப வசதியான கிரந்தம் அது. சொல்றதும் கஷ்டம், புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். ஆனா நம்ம படிக்கிறதுல பிரதிலாபனம் இவர் போட்டதுனால அது புரிஞ்சுக்கிறதுல பிரயத்தனம் பண்ணி தான் ஆகணும். அவர் என்ன பண்ணாருன்னா எப்படி இந்த சிருஷ்டி வந்ததோ அந்த சிருஷ்டிய அந்த வழியாகவே தான் அதை அடைச்சிட்டு போனோம். நீங்க ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபஹ, அத்யஸ்து திவி, பிருத்திவ்யாம் ஓஷதயா அப்படின்னு ஓஷதி தியோ அன்னம். இந்த அன்னங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், ஓஷதியா நினைக்கணும். நீங்க மெடிசினா சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த அன்னத்தினுடைய காரணத்துல புத்தி போகும் உங்களுக்கு. இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது பண்ணாது. நீங்க தினம் தானே நினைக்கணும் இதெல்லாம் பிருத்திவினுடைய விகாரம் தான் இது அப்படின்னு நினைக்கணும். நீங்க ஒரு அன்னத்தை பார்த்தானே எதை நினைக்க வேண்டி வருது பாருங்க. இப்போ அதை ஒரு மருந்தா நினைக்கணும். மருந்துகள்லாம் எங்கேருந்து வரும், பிளான்ட்ல இருந்து வரும். பிளான்ட் எல்லாம் எங்கேருந்து வரும், அதனுடைய காரணமான புத்தியை அந்த காரணத்துல தானே செலுத்தணும். அதுக்கு காரணத்தை நீங்க யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு ஆசையெல்லாம் போகும். அதுல அந்த காரணத்துல பிருத்திவியை எங்க கொண்டு போயிருக்குதான், அத்திய பிருத்திவி இதெல்லாம் தண்ணி தான். உலகம் முழுக்க தண்ணி தான், மேலையும் கீழே தண்ணியாதான் இருக்கு. அம்போலோகா அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆபலோகம் அம்போலோகம்லாம் உபநிஷத்துல சொல்லி இருக்குது. இந்த உலகமே எப்படி இருக்குன்னாக்க நம்மளுடைய பூமியும் தீபம் மாதிரி இருக்கு. ஃபுல்லா தண்ணியில தான் சூழப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணியிலிருந்து வந்ததுதான் இந்த பிருத்திவியானதுன்னு உங்களுடைய விஷனை எப்படி பெருசாக்குறீங்க பாருங்க. இப்போ சின்னதா நானு நினைச்சிட்டு இருந்த நானு இப்ப என்ன ஆச்சு, ஒரு அன்னத்துல இருந்து ஓஷதிகளுக்கு எடுத்துன்னு போய் அந்த ஓஷதிகள் முழு பிளான்டிங்கையும் எடுத்துட்டு அதுல இருந்து பிருத்திவியை வைக்க ஆரம்பிச்சு பிருத்திவில நம்மளுடைய எண்ணங்களே இப்ப பெருசா போச்சு. இப்ப எப்படின்னா ஈஸ்வர பாவத்துக்கு வர மாதிரி இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்தாலும் பிரம்மத்தை அறிஞ்சிக்க முடியும். பெருசாச்ச அதை பண்ணனா அந்த ஆப்ப எங்க போய் பண்றதுன்னு இதுவா அந்த தண்ணின்றது என்ன, அக்னில இருந்து வருதுதான் இல்லையா. H2O தானே அக்னி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த ஜோதிஷத்துலதான் இது எல்லாமே இருக்கா. ஆத்ம ஜோதிஷத்துலதான் எல்லாமே கல்பிதமா இருக்கு. அதுலதான் இந்த தண்ணியும் கல்பிதமா இருக்கு. அந்த தண்ணியில தான் இந்த பிருத்திவி கல்பிதமா இருக்கு. அந்த பிருத்திவியில தான் இந்த ஓஷதிகள் கல்பிதமா இருக்கு. இப்படின்னு அவங்க மெடிடேஷன் பண்ணணும். இப்படி பண்ணின உடனே இவன் என்ன அந்த ஆத்ம ஒளின்றவன் அந்த ஒளி எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா ஆகாசம் இல்லாம அந்த ஒளியை காண முடியுமா? அந்த ஆகாசம் தான் எல்லாத்துக்கும் அவகாசத்தை கொடுக்கறது. அப்படின்னா இந்த பிரம்மமானது அவ்வளவு பெரிய இறைவனானவன் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்காரு. அந்த ஆகாசத்துக்கு புத்தி போறது. அந்த ஆகாசம் எங்க இருந்து போறது? ஆகாசத்தை புரிஞ்சுட்டோம்னா என்ன ஆச்சு, பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறது ஈஸி. எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறத நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்க அப்ப என்ன இருக்கு, அதுக்கு அவகாசம் கொடுத்தவர் யாரு, அந்த பிரம்மம். அதுக்கு காரணம் என்ன, அந்த மாயை அவ்யக்தம். அந்த அவ்யக்தனுடைய சக்தி தனியா இயங்குமா? சக்தியானது தனியா இயங்கவே இயங்காது. ஒரு ஆளை சாப்பிட்டுதான் இருக்கும். ஒரு பாடகி இருக்கான்னா பாடுற சக்தி வேற, அந்த பாடகி வேற. என்ன பாடகி பாடுற சக்தி இருக்கிறவள் தானே பாடகி. அந்த சக்தியானது தனியா இயங்காது ஒண்ணுதுல. இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த அம்பாள் எங்க போய் இருப்பார், சிவன்ல தான் ஐக்கியமாக இருப்பார். சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதம். அப்பதானே சக்திக்கு ஒரு பிரபவம் ஏற்படும். நச்சேதேவம் அப்படி இல்லாம போனா வந்திட்டும் அப்படி இதுல கொஞ்சம் நகர கூட நகராது. இதெல்லாம் நகர்றதுன்னா என்ன அர்த்தம், இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இயங்க வருதுன்னாக்க எதனால இயங்குது? இந்த பிளானட்டா அந்த பிளானட்டும் இடிச்சுக்கலையா? இவ்வளவு பெரிய பாப்புலேஷனுக்கு நானும் நீங்களும் இடிச்சுக்கல. இது எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறது இந்த ஆகாசம். இதுக்கு யாரு இந்த சக்தியை கொடுத்தார் அப்படின்னாக்க இந்த சக்தியை அம்பாள் தான் கொடுத்தா. அந்த சக்தி எங்க இருந்து வந்தது? சிவன் இல்லையே அந்த சக்தி இருக்குமா? அந்த சக்தியா இருக்கக்கூடியவர் யாரு? அதுதான் பிரம்மமான சக்தி. அதுதான் பிரகாச ஸ்வரூபமாக இருக்கு. இவர் விமர்ச ஸ்வரூபமாக இருக்கு. ஒரு விளக்கா அவர் இருக்கார். இந்த அம்பாளுடைய சக்தியானது ஒளியா இருக்கு.
ஒளி இல்லாத விளக்கு இல்ல, விளக்கு இல்லாத ஒளி இல்ல, பொருள் இல்லாத வார்த்தை கிடையாது, வார்த்தை இல்லாத பொருள் கிடையாது. பசுன்னு சொன்னா எங்க இருந்து பசு வந்தது? நமக்கு பசுன்னு சொன்னா பசுவை பார்த்தா எப்படி பசுங்கிற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வந்தது? இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு வச்சு பண்ணா அந்த சிவசக்தி ஐக்கியத்தினாலதான் இது எல்லாமே வரக்கூடியது. இது எல்லாம் எங்க போய் கற்பிதமாச்சு கடைசி இல்லைன்னா அந்த பிரம்மமானது. அந்த பிரம்மமானது எங்க கற்பிதமா இருக்குன்னா நான் தான் அது அப்படின்னு பிரதிலாபனம் ஒவ்வொன்றுக்கும் இந்த உலகத்தை முழுக்க கணக்கின்றே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த சமாதி காலத்துல இதுதான் பண்ணணும், இதுதான் நிர்விகல்பக சமாதியினுடைய நிலை அப்படின்னு சொல்லி அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றது ஒரு 5 ஸ்லோகம் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம் தான், இருந்தாலும் அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ன்றதுனால சமாதி காலா பிராகேவம் விசிந்தையாமி பிரயத்னதா. இது டெய்லி நினைச்சுதான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக இல்லை, தினம் இந்த தாட்டு உங்களுக்கு வந்துதான் ஆகணும். மெடிடேஷன்ல உட்கார்ந்து இப்படி எல்லாத்தையும் கரைச்சிதான் ஆகணும். ஸ்தூல சூக்ஷ்ம கிரமான் சர்வம் சிதாத்மனி பிரவிலாபயே. இப்படி தினம் தினம் உங்களுடைய சிதாத்மாவில இந்த ஸ்தூலமான சூட்சுமமான காரணமாக இந்த இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சங்களை பஞ்சீகரணமான இந்த பிரபஞ்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிதாத்மாவில கரையுங்கள். பிரவிலாபனம் பண்ணுங்கன்னா அதை கொண்டு போய் கரைக்கணும் அப்படின்னு அர்த்தம். பிரவிலாபையே பிரவிலாபம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு. அதை என்ன பண்றது? இந்த உலகம் வந்து சர்வே வேதா எப்பதம் மாமனந்தி தபாம்சி சர்வாணி யத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பிரவீமி ஓம் இத்யேததே அப்படின்னு நச்சிகேதனுக்கு சொல்லி கொடுத்தார். சர்வே வேதா எப்பதம், இந்த 1180 சாகைகள் இருக்கக்கூடிய எதிர்வேதம் என்ன, கிருஷ்ண எதிர்வேதம் என்ன, சுக்ல எதிர்வேதம் என்ன, அதர்வ வேதம் என்ன, ரிக்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, இது எல்லாத்துலயும் ஒரு உபனிஷத்து இருக்கு. எல்லா உபனிஷத்தும் எங்க போய் தாத்பரியம்? சத்து சமன்வயா, எல்லாம் அந்த பிரம்மத்துலதான் போய் சமன்வயம் ஆகுது. அதனால அந்த பிரம்மத்தை தான் நீங்க நினைச்சுக்கணும். அந்த பிரம்மம் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓம் இத்தியது அக்ஷரம், அது ஒண்ணு இல்ல, ஓங்காரம் தான் அந்த அக்ஷரம். ஓங்கார உபாசனன்றது எதிகளுக்கு அதுக்காக தான் விதிச்சு இருக்கு. ஓங்கார உபாசனை வெறும் ஓம் ஓம்னு அவர் தெய்வத்தை நினைச்சிட்டு சொல்ற மாதிரி இல்ல. அந்த ஓங்காரத்துக்காக அத்தனை பிரபஞ்சமா இருக்கக்கூடிய அந்த ஓங்காரமானது. அந்த ஓங்கார தியானத்தை தினம் தினம் பண்ணணும்னாக்கா ஒரு ஸ்பிரிட்ல ஒவ்வொன்னு சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து 21,600 தடவை ஓங்கார ஜபம் பண்ணணும் ஒரு சன்னியாசின்னு சொல்றாங்க. சில பேர் 12,000 ஜபம் வச்சுட்டு இருக்கான். ஆனா மொத்தத்துல ஓங்கார ஜபம் பண்ணாத சன்னியாசி எங்கேயுமே கிடையாது. அது மொத்தம் நிச்சயம் விசாரிச்சு பார்த்ததுல. ஆனா இன்னைக்கும் ஓங்கார உபாசனை பண்ணிட்டு இருக்கான். அந்த ஓங்காரத்துலதான் இந்த பிரவிலாபனம் ஆகும். அந்த ஓங்கார உபாசனையினாலதான் இந்த பிரபஞ்சமானது ஒடுங்கும். அந்த ஓங்கார உபாசனையில ஒடுங்கிறது. அந்த ஓங்கார உபாசனையில அகாரம் புருஷம் விஸ்வம் உகாரே பிரவிலாபயே. அந்த அகாரத்தை இந்த உகாரத்துல கொண்டு போய் ஒடுக்கணும் நீங்க. உகாரம் தைஜசம் சூக்மம், உகாரம் அந்த ஒளியா இருக்கக்கூடிய அதை சூக்மமான அந்த மகாரத்துல கொண்டு போய் பிரவிலாபயே அப்படின்னு. மகாரம் காரணம் பிராக்யம், அந்த மகாரத்துக்கும் காரணம் இந்த உலகம் முழுக்க ஓங்காரத்துல அடைக்கினேன். அர்த்த பிரபஞ்சம் முழுக்க சப்த பிரபஞ்சமான ஓங்காரத்துல அடைக்கிறேன். அந்த ஓங்காரத்திலையும் அகாரத்துல இருந்து உகாரத்துல அடைக்கி, உகாரத்துல இருந்து மகாரத்துல அடைக்க, அந்த மகாரத்துக்கும் காரணமா இருக்கு பாருங்க. அந்த ஓம் சொன்னோன்னு ஒரு சைலன்ஸ் திருத்தி ஒரு துரியம் ஒண்ணு இருக்கு. அதுலதான் இந்த 3 கல்பிதமா இருக்கு. ஆறு நடக்கும் போது வாய் திறந்து ஒண்ணு மூடிட்டு அதுக்கு உள்ள இருக்கிறதுல இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாலதான் இந்த இதெல்லாம் அதிஷ்டானமா இருக்கு. அந்த துரியமாக இருக்கக்கூடிய காரணமா இருக்கக்கூடிய அந்த பிராக்கியமா இருக்கக்கூடிய காரணம் மகாரம் காரணம் பிராக்கியம் சிதாத்மனி பிரவிலாபே. அதை உங்க சித்தாத்மாவை போய் நிறுத்துங்க. சிதாத்மா அகம், அந்த சிதாத்மா தான் அகம் அப்படின்னு கடைசியா வாங்க வந்து அதுதான் நித்திய சுத்த புத்த முக்த அத்வய சுபாவா. அதுதான் நித்தியமாகவும் நித்திய முக்தமாகவும் புத்தமாகவும் முக்தமாகவும் இரண்டற்றதாகவும் பேதம் இல்லாததாகவும் வித்யதே ஹிருதய கிருதி பேதம் இல்லாததாகவும் பரமானந்த சந்தோகா வாசுதேவோஹமோம் இது. அந்த வாசுதேவன் தான் ஓம் நான் தான் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்காரு. வாசுதேவோகம் அப்படின்னு யாரு பாக்குறானோ ஞாத்வா விவேச்சனம் சித்தம், இதை அறிந்து கொண்டு சத்சாட்சினி விலாபைய, அந்த சத் சாட்சியாக இருக்கக்கூடியதுல நீங்க விலாபனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு 5 ஸ்லோகத்துல இந்த பிரவிலாபனம் எப்படி பண்றதுன்றது எதிகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. அததான் இவர் சொல்றாரு. சமாஹிதாயே பிரவிலாப்ய வாக்கியம் ஸ்ரோத்ராதிகே தத்வமஹம் சிதாத்மனி. அப்படி சிதாத்மாவில இந்த சமாதி நிலையில
சோத்ராதி இந்திரியங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பாக்கியத்துல இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாத்தையும் ஓங்காரத்துல ஒடுக்கி, ஓங்காரத்துல இருந்து இந்த அகாரத்துல இருந்து உக்காரத்துல ஒடுக்கி, உக்காரத்துல இருக்கிறத மகாரத்துல ஒடுக்கி, மகாரத்துல இருக்கிற பிராக்யன்ல ஒடுக்கி, பிராக்யன்ல இருக்கக்கூடியதை காரணமாக இருக்கக்கூடிய மாயையில ஒதுக்கி, மாயையில இருக்கக்கூடிய ஆத்மால ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோத்ராதிகேதம் சிதாத்மணி, இந்த சிதாத்மாவில என்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மான்னு நான் சொல்லும் போதெல்லாம் வேதாந்தத்துல ஐயனா யாரோ இல்ல, அவாவா தன்னா நினைச்சுக்கணும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நான் பேசிட்டு இருக்கேன்னா என்ன பத்தி இல்ல, அவர் சொல்லிட்டு இருக்காருனாக்கா அவரை பத்தி இல்ல, நம்மளை பத்தி யார் யார் கேட்கறாலும் அவெல்லாம் ஐய ஐயன்னு சொல்லும் போது தங்கிட்ட போகணும். இப்படி சிதாத்மணி தேயேவ முக்தாக பவபாஷ பந்தைக்கு. இந்த உலகமானது எப்படி சார் பாஷ பந்தோன்னு சொல்றீங்க, நன்னாதான் இருக்கேன் என்ஜாய்ன்றான், அறியாமையினால என்ஜாய் பண்ணிருந்தீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இன்னும் மனசு வளராத காரணத்தினால இந்த உலகத்தை ரசிச்சுட்டு இருக்கான். யாராவது ரசிப்பானா? இந்த உலகத்துல மாட்டிட்டு எத்தனை துக்கம், இந்த துக்கத்துல இருந்து எப்படா வெளியில வரணும்னு தானே காத்துட்டு இருப்பான். இது ஒரு காராகிரத்துல இருந்து தான் மாட்டிட்டு இருக்கோம். நம்ம பிரிசன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல இருக்கிறதுக்கு பிடிக்கல, இதுல இருந்து எப்படா வெளியில வருவேன் நினைக்கிற இடத்துக்கு பேர் தானே பிரிசன். இந்த சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது, இந்த வாழ்க்கைய மகா காராகிரகம்னு சொல்லியிருக்கு. இந்த காராகிரகம்னா என்ன அர்த்தம், நம்ம இப்ப இருக்கிறது சம்சாரம் காராகிரகம், இதுல மாட்டின்னு இருக்கோம். இந்த காராகிரகத்துல நம்மளால கம்ஃபர்டபிள் எதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி நினைக்க முடியாது. நான் நினைக்கிற மாதிரி யாருமே இல்ல, யார் எது பண்ணாலும் எனக்கு ஒத்தே வரமாட்டேங்கிறது அப்படின்னா இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்னதுதான், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி வாழ முடியல நம்மளால. எப்போ நம்ம நினைக்கிற மாதிரி வாழ முடியலன்னா அப்படின்னு இதுல இருந்து தப்பிக்கணும்னு நம்ம மனசை தினந்தோறும் நம்ம மனசை தவிக்கின்னு இருக்கு. அதுதான் இந்த சம்சார தவிப்புன்றது. இந்த சம்சார பவபந்தம் இருக்க, இதுல இருந்து வெளியில போகணும்ன்ற இந்த சம்சாரத்துல இருந்து யார் நினைக்கிறானோ அவன் இது இப்படி சிதாத்மாவில பிரதிலாபனம் பண்ணானேயானால் தேயேவ முக்தா, அவர்களுக்கு தான் இந்த முக்தி கிடைக்கணும். இல்லைன்னா அவன் இன்னும் கொஞ்சம் பந்தப்பட்டு திருப்பி குறைந்துட்டு யாரு உண்மையிலேயே எனக்கு போதும் இந்த ஜென்மா, இனிமேல் பட்டு ஒரு அம்மா வயசுல நான் போகக்கூடாதுன்ற சின்சியரா நினைக்கிறானோ அவன் அந்த கமிட்மெண்ட் எதேவ ஏஷ விருணுத்து தேனலப்பியா, யார் அந்த ஆத்மாவை இப்படி நினைக்கிறானோ, ஐயோ நான் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், இதுதான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், நானு இதை தவிர பாக்கி எதுவுமே உலகத்துல நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு அந்த ஆத்மாவை யார் வரிக்கிறானோ அவனை எமேவ ஏஷ விருணுத்தே தேனலப்பியா, அவனுக்கு தான் இது கிடைக்கும். சும்மா வெறும பேசிட்டு இருக்கிறதுனால வரவே வராது. வேதாந்த லெக்சர் கொடுக்கறதுனால அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனாலையும் அது வரவே வராது. இன்னும் அந்நேத்து பாரோட்ச கதா அபிதாயினா, சும்மா பரோட்சமா கதை பேசிட்டு ஆத்மாவதான் லயம் பண்ணணும்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் இது வராதுப்பா. உண்மையிலேயே இந்த பவபாஷ பந்தத்தை யார் ஒருவன் பிரிச்சல்னு நினைக்கிறானோ, ஐயோ இந்த பிரிச்சல்ல போய் மாட்டின்றேனே, இதுல இருந்து எப்படா வெளியில போவான், இன்னொரு தடவை இந்த அம்மா வயசுல பண்ணக்கூடாது, அவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்றத யாரு புரிஞ்சுட்டு இருக்கானோ, எத்தனை கஷ்டம் அவளால. அந்த நைட்கர்மிய சித்தியில சொல்லும் பொழுது அந்த சிசுவா இருக்கும் போது சுரேஸ்வரர் சொல்றாரு, அந்த அம்மா எவ்வளவு கஷ்டம் பண்ணா, அவ சாப்பிட்ட முருங்கா போன்ற மொச்சனங்கள்லாம் அந்த குழந்தைய குத்துமா, அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது. அங்க அம்மா கஷ்டப்பட்டு இருக்கா, வயசுல குழந்தைய வச்சுட்டு எதை சாப்பிடுறது, நாட்டை கட்டுப்படுத்தி அந்த குழந்தைய காப்பாத்தினா அவ ஒரு சாக்ரிஃபைஸ். உள்ள இருக்கிற குழந்தைய பத்தி யாருமே கவலைப்படல, அது எவ்வளவு கஷ்டப்படுவா, சாப்பிடுறதெல்லாம் அதை குத்திட்டு இருக்கிறான். இப்படி ஒரு சிசுவனுடைய அவசிய தெரிஞ்சுட்டு யாராவது ஒருத்தர் திருப்பி அம்மாக்குள்ள போவோம்னு நினைப்பானா அப்படின்னு நைக்கந்த ஸ்திதியில கேட்கிறாரு. அதுக்காகவா சன்னியாசத்தை எடுத்துக்க வேண்டாமா, வெளியில வராமா அம்மா அப்படின்னு நைக்கந்த ஸ்திதியில ஒசத்தியா அவர் சன்னியாசம் நிலை ஒண்ணுதான் இருக்கிற நிலை, பாக்கி கிரகஸ்தர்கள்லாம் எல்லாம் சின்ன பசங்க இவரை பத்தி பேசவே கூடாதுன்ற நிலைமையில அவர் எழுதியிருக்காரு நைக்கந்த ஸ்திதியில. அந்த நைக்கந்த ஸ்திதியில அந்த சிசுவனுடைய வேதனைகள்லாம் எழுதியிருக்காரு. இப்படி இருந்தானே இப்படிப்பட்டவன் திருப்பி இன்னொரு தடவை ஒரு அம்மா வயசுல போய் பிறக்கணும்னு ஆசைப்படுவானா? இந்த ஜென்மாவில பகவான் கொடுத்த அந்த ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணிட்டு எப்படியாவது இந்த வேதாந்தத்தை அந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டு விடுதலை அடைய வேண்டாமா? அவபாஷ பந்தைகி தேயேவ முக்தா, யார் இப்படி நினைக்கிறானோ அவன் தான் முக்தியை அடைகிறான். பாக்கி பேருக்கெல்லாம் இதுல சீரியஸ்னஸ் இல்ல, பிரயாணத்தைஸ் பண்ணலன்னா என்ன, சும்மா அது காலப்போக்கு காலக்ஷேபத்துக்காக வேதாந்தம் கேட்கற மாதிரி ஆயிடும். இப்படி நான் அந்நிய அவள்னா யாரு இப்படி கேட்கிறவாள்லாம் பரோட்ச கதாபிதாயினா, அது சும்மா கதை பேசிட்டு இருக்காங்க. அவெல்லாம் சிலருடைய விஷயங்கள் பரோட்சமா இதை தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஆத்மான்னு ஒண்ணு இருக்கும் போல இருக்கு, அதுதான் இது காரணமா இருக்குமே கூட நான் தான் அதுன்னு தெரிஞ்சுக்கல, தன்னை விட்டுட்டு அதை புரிஞ்சுக்கிறான். இப்படி இருக்கக்கூடியவள் அபிதாயினா, அப்படி பேசுபவர்களாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லிவிட்டார். அப்படி திட்டிவிட்டார். உபாதி வேதா ஸ்வயமேவ வித்யதே உபாத்ய போஹே ஸ்வயமேவ கேவலஹ
தஸ்மாத் உபாதி விலயாய வித்வான் வசே சதா அகல்ப சமாதி நிஷ்டயா. உபாதி பேதா, இந்த உலகம் முழுக்க நாமதேயம். உலகம் எப்படி இருக்குன்னா, ஒரு பாட்டு இருக்கு கையில, என்கிட்ட ஒரு குடம் இருக்குன்னாக்க அந்த குடத்தை எப்படி போக்கடிக்கிறது? நான் உலகம் இருக்க அப்படி போகுது. ரெண்டு வழி இருக்கு. அதை அடிச்சு உடைக்கலாம், அது இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் உத்தமமான, அதை புரிஞ்சுக்கிறது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? குடத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். குடம் எங்க இருக்கு? பாரிஸ் குடம் இங்க நல்ல, அதுல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துருங்க. மண்ணை எடுத்துட்டாங்க, குடம் எங்க இருக்கு? அங்க. என்னுடைய புத்தியினால விகாரோ நாமதேயம் மிருத்திகே தேவ சத்தியம். மிருத்திக இதுல இருக்கக்கூடிய அந்த மண்ணு தானே சத்தியம், குடமே இல்லையே. அந்த குடத்தை பார்த்து நான் ஏன் இது பண்ண? குடத்தை யூஸ் பண்ணிக்கீங்க, வேண்டான்னு சொல்ல, போட்டு உடைக்காதீங்க. ஆனா நீங்க யூஸ் பண்ணும்போது குடமே இல்லை, இல்லாத குடத்துலதான் நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு. இதுல இருக்கிறது மண்ணு ஒண்ணுதான் இருக்கு. அந்த மண்ணு பகவான் கொடுத்த மண்ணு தான் இருக்க தவிர அதை தவிர எல்லவே இல்லை. அதை நம்ம ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மண்ணு புத்தி தான் இருக்கணும். ஒரு செயினை நம்ம போட்டுட்டு இருக்காங்க, வளையல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், செயினை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வேல்யூ எங்க இருக்கு? அந்த கோல்டுல தான் இருக்கு. அந்த உபாதி பேதா பயமேவ வித்யா, அந்த உபாதியினுடைய பேதத்தினால நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உபாதியினுடைய வேற்றுமையில எப்ப போகும்? அந்த உண்மை நமக்கு தெரியலையானால் தான் போகும். அது தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாக்க இந்த வேதங்கள்லாம் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் போன இயர் ரிங்கு, நோஸ் ரிங்குன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரிங்குன்னு வச்சிருக்கோம். உள்ள எசென்சியலி என்ன இருக்கு? அங்க கோல்டு தான் இருக்கு. குடம் என்ன இருக்கு? மண்ணு தான் இருக்கு. இந்த உலகன்றது என்ன? வெறும் நாம ரூபாத்மகமான உலகம் தான் இருக்கு. அந்த உலகத்துல எது சத்தா இருக்கு? அந்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தாக இருக்கு. அப்படி இந்த உபாதியை, இந்த உபாதியினுடைய வேற்றுமையினால இவன் என்ன பண்றான்? அந்த உபாதியோட அந்த நாம ரூபத்தோட இருக்கிறதுனால இவனும் வேற்றுமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுல இருந்து அவன் வெளியில வரணும். உபாதி அப்போகே, இந்த உபாதியை அவன் நீக்கிட்டானா, என்னுடைய மனசோட நான் சேரும் போதுதான் நான் இந்த மனசான ஜடம், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மனசுல இது பிரதிபலித்த சைத்தன்யம் பண்ற காரியம், இந்த பிரதிபலிப்புக்கு காரணமான நான் அதில் பிரதிபலித்த சைத்தன்யம் இல்லை அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ, உபாதி அப்போகே, இந்த உபாதி நீக்கப்பட்ட பிறகு கேவலஹா ஏவ ஸ்வயம், நான் மாத்திரம்தான் இருக்கு. அதுதான் அந்த உண்மையான ஐய. விஸ்வம் பஷ்யதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா. அதை பார்க்காம இந்த விஸ்வத்தை பார்த்தான்னாக்க ஸ்வஸ்வாமி சம்பந்தம் தான் வந்துருது. நான் வேற, இவர் வேற, இவர் பெரியவர், நான் சின்னவர். பித்ரு புத்திரா அடி ஆத்மனா பேததா, பித்ரு புத்திரன் அப்படின்னு. அப்பான்னாக்க பையன் நமஸ்காரம் பண்ணு எதிர்பார்க்கிறார், பையன் அப்பா நமஸ்காரம் பண்ணுவாரா? இந்த பேதங்கள்லாம் எப்படி வந்தது? எல்லாம் ஒரே சிருஷ்டி, பகவானுடைய சிருஷ்டியில எப்படி பேதங்கள்லாம் வந்து? எல்லாம் மனோகல்பித பேதங்கள். இந்த உபாதியினால வந்த பேதம். இதோட நான் சேர்ந்தவன அப்பா வாங்கிட்டேன், இதோட நான் சேர்க்க கூடாது. அவனுடைய உபாதியோட சேர்ந்து அவன் போய் என் பையன்னு பாக்குறேன். எல்லாம் பிரம்மன் தானே. இப்படி பார்க்க ஆரம்பிச்சான். விஸ்வம் பச்சதி காரிய காரணத்தையா பச்சதி. இவன் இந்த காரிய காரணம்ன்ற இந்த சித் அச்சித் அது விவேகம் இல்லாததுனால பாக்குற பார்வையினால வருது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன? அந்த ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்னு ஸ்வயமேவ கேவலா எப்போ வரும்? இந்த உபாதி அப்போக, இந்த உபாதி நீக்கப்பட்டது. தஸ்மாத் ஆகையினால இப்ப என்ன பண்ணணும்? வித்வான் ஆனவன் உபாதி விலையாய, இந்த உபாதி போறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதுதான் நான் இன்னில இருந்து பண்ண ஆரம்பிக்கணும். பண்ணி வசே சதா அகல்ப சமாதி. அகல்ப சமாதினா நிர்விகல்ப சமாதி. கல்பம் இல்லாத சமாதினா டிவிஷன்லெஸ்ஸான அந்த சமாதி நிலை, எந்த ஒரு பேதமும் இல்லாம நான் தான் ஆத்மா எல்லக்கூடிய அந்த சமாதி நிஷ்டயா அப்படின்னாக்கா அதுலயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு தடவை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் காத்தால எனக்கு மெடிடேஷன் வந்துட்டு நினைச்சுன்னு விட்டானா திருப்பி பழைய குருவி கதவை தரடி எல்லாத்துலயும் இவன் ஈடுபட ஆரம்பிச்சுவான். அப்படி இல்லாதைக்கு நிஷ்டையா பண்ணணும் அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அப்படி பண்ணா பத்தே சதா எப்பொழுதும் அப்படியே இருந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, எப்போதும் அந்த இதெல்லாம் ஒரு வேஷம் தான் நம்ம போட்டு இருக்கிறது. இது இந்த வேஷங்கள் போனா கூட நான் உண்மையான சொரூபம் இந்த வேஷத்தை கலைஞ்சிருந்தேன். நான் வீட்டுக்கு போகும்போது எப்படி அந்த டிராமா ஆர்டிஸ்ட் அந்த வீட்டு ஓனரா போறானா அப்படி நம்ம ஆத்மாவா தான் இருக்கணும். இந்த போட்டு இருக்கக்கூடிய வேஷம் தான் இதுன்னு தெரிஞ்சு இந்த ரோலை பிளே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதிசக்தோ நரோ யாதி சத்பாவம் ஹேக நிஷ்டயா கீட்டகோ பிரமரம் தியாயன் பிரமரஸ்வாய கல்பதே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தாதானே புரியும்.
எப்படி சார் நான் இப்ப ஆத்மாவையே நினைச்சிட்டு ஈஸியா சொல்லிட்டீங்க, அது மாதிரி நினைச்சிட்டு இருக்க முடியுமான்னு போதும் 1000 வேலைகள் இருக்கு அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் நீக்கி பண்றதுன்னா அது ஏதாவது லோகத்துல இருக்கா எனக்கு காமிக்கிறதுக்கு அப்படின்னாக்கா நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன். சதி சக்தோ நரோ யாதி சத்பாவம் ஏக நிஷ்டயா. சதி அந்த சத்துல இருக்கக்கூடிய சதி, சத்தான அந்த பிரம்மத்துல அர்த்தம். சதி சக்தா, அதுலயே உங்க பற்ற திருப்புங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு சந்தோஷமே கிடைக்காது. நீங்க கிடைக்கிற அந்த பீச்சிலேயோ, இந்த சினிமாவிலேயோ, இந்த பாட்டுலயோ, இந்த ஃபுட்டுலயோ, இந்த குடும்பத்திலயோ, உங்களுக்கு வயசு கிட்டயோ பையன் கிட்டயோ எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமே இல்லை. அந்த சந்தோஷங்கள் எல்லாம் ஒண்ணு முடிஞ்ச உடனே இன்னொரு துக்கத்தை கொடுக்கும். எந்த சந்தோஷமும் துக்க கலப்பு இல்லாத சந்தோஷமே கிடையாது. எல்லா சந்தோஷங்களும் துக்க கலப்போட இருக்கக்கூடிய சுகங்கள் தான். இந்த சுகங்கள்லாம் உங்களுக்கு போகவே போகாது. ஒரு சுகம் போன உடனே ஒரு துக்கம் வரும், திருப்பி சுகம் வரும். இப்படி இந்த அல்லது பட்டுட்டே தான் இருக்கும். உண்மையான சுகம் என்ன அப்படின்னாக்க இது அளவாக்கி ஸ்நானம் பண்ண முடியாதுன்னா உங்களுடைய ஆசையை சேனலைஸ் பண்ணுங்க. எது மேலாம் நீங்க பற்று வைக்கலாம் அதெல்லாத்தையும் திருப்பி அந்த ஆத்மாவில போய் அந்த பற்ற வைங்க. அதுதான் முதல்ல ஆத்ம காமனா மாத்தீங்கன்னாக்க ஆப்த காமனா ஆயிடுவீங்க. ஆப்த காமனா ஆயிட்டீங்கன்னா நிஷ்காமனா ஆயிடுங்க. காமங்களுடைய ஆசையெல்லாம் உங்களுக்கு போயிடும். நிஷ்காமனா ஆயிட்டீங்களா அப்பதான் அகாமத்துவம் உங்களுக்கு வரும். அகாமனா இருந்தாலும் உங்களுக்கு ஆத்மா தெரியும் அப்படின்னு பிருகதாரண்யத்துல சொல்லியிருக்கு. அப்படி சதி அந்த பிரம்மத்துல சக்தா அதுல பற்ற வைங்க. நரஹா அப்படி பட்டீங்கன்னாக்க நரஹா யாதி சத்பாவம். எதுல நீங்க அதுலயே பற்று வச்சு அதுலயே என்ன பண்ணீங்கன்னா அதுவாவே ஆயிடுவீங்க. வேற எங்கேயுமே இது உலகத்துல சொல்ல முடியாது. பிரம்ம விட்டு பிரம்மைவ பவதி. நான் சுவாமி சொல்றாரு, காக்ரோச் விட்டு காக்ரோச் ஆகணும்னு யாராவது தெரிஞ்சுப்பா? எனக்கு காக்ரோச் தெரியும் சார், நான் காக்ரோச் ஆகணும்ன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு கர்மாம்பூச்சி ஆகணும்ன்றதுக்காக கர்மாம்பூச்சி தெரிஞ்சுக்கிறேன். ஆனா எல்லா உலகத்துல புத்தகத்தை தெரிஞ்சுக்கிறேன். நான் புத்தகம் ஆகணும்ன்றதுக்காக புத்தகத்தை தெரிஞ்சுக்கிறேன். அந்த பொண்ணை என்ன தெரிஞ்சுக்கிறேன், அந்த பொண்ணை நான் மாறணும்ன்றதுக்காக அந்த பொண்ணை தெரிஞ்சுனேன். இப்படி உலகத்துல தெரிஞ்சுக்கிற விஷயம்லாம் என்னை விட வேற ஆனது. அதனால எனக்கு சந்தோஷம் வரும்னு நான் ஒரு கல்பனை பண்ணிட்டு புத்தி தோஷத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா உலகத்துல ஒன்னே ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுனா அதுவா மாறணும் அப்படின்னாக்க பிரம்மத்தை அறிஞ்சானே. ஆனால் என்ன ஆகும், நான் பிரம்மமாகவே ஆறிடுவேன். பிரம்மத்தை அறிந்ததுனால பிரம்மத்தை அறிகிறோம். சத்தான பிரம்மத்துல அப்படின்றது 7வது வேற்றுமை. சத்தில் டேபிளில் அப்படின்னா அந்த டேபிள் இந்த டேபிள் இதெல்லாம் சத்தி அதிகரண சப்ததி. அந்த அதிகரணத்தை குறிக்கிறது. அந்த சத்துல உங்களுடைய பற்ற வைங்க. சதி சக்தா என்ன ஆகும், இந்த நபர்கள் அதுல பண்ணீங்கன்னா யாதி சத்பாவம். சத்பாவத்தை அடைங்க. அதையே நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவா. வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னா நீங்க எதை நினைச்சுட்டே இருக்கீங்களோ அதுதான் ஆகுவீங்க. ஆனா நீங்க பிரம்மத்தையே நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா பிரம்மமாகவே சத்பாவம் ஏகநிஷ்டையா. அதே குறிக்கோளோட ஏகநிஷ்டையா அதையே நினைச்சுட்டே இருந்தானாக்க ஜீவபாவம் போகணும், பிரம்மபாவம் வரணும். ஜீவபாவம் துர்பலமாகணும், என்னுடைய பிரம்மபாவம் பலமா வரணும் அப்படின்னு அதையே பண்றதுக்கு தான் பேரு தான் நிதித்தியாசனம்னு பேரு. அதுதான் நிர்விகல்பக சமாதி. அதுல ஏகநிஷ்டையா பண்ணும். இது மாதிரி பண்ண உலகத்துல ஏதாவது இருக்கா? கீட்டகோ பிரமரம் தியாயன் பிரமரத்வாய கல்பதே அப்படின்னா கீட்டகா அப்படின்னா புழுவானது. இந்த புழுவானது என்ன பண்றதுனாக்கா குளவியானது குழந்தை பிறந்த உடனே நம்ம கொட்டிட்டே இருக்குமா. அந்த கொட்டிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வேற எந்த காரியமுமே பண்ண முடியாது. அந்த குளவி அது கொட்டனை பார்த்துட்டே இருக்காது. அதே அந்த கொட்டிண்டே இருக்கிற அந்த குளவி கொட்டிண்டே இருக்கு. இந்த ஓமானது அந்த கொற்ற குளவி அந்த ஸ்டிங்கிங் அப்படியே அனுபவிச்சுட்டு அந்த ஸ்டிங்கிங்லேயே இருக்க புத்தி வேற எங்கேயுமோ அதுவும் ஒரு நாள் குளவி ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அது வெளியில பறந்து போகும். இப்படி இந்த குளவியானது எப்படி கொட்டிட்டே இருக்கிற குளவியா அந்த ஓமானது கொட்டப்பட்ட ஓமானது தன்னுடைய தியானத்தினால எப்படி குளவியா மாறித்தோ அப்படி நம்மளும் இந்த பிரம்மத்தை நினைச்சுட்டே இருந்தோம்னாக்க நமக்கும் ஞானமானது பிரம்மமாக ஆகக்கூடிய சத்பாவமானது வரும். பிரமரத்தியாயேன பிரமரஹா பவதி. பிரம்மத்தை நினைச்சுட்டே இருக்கிறதுனால பிரம்ம. அதே மாதிரி ஜீவன சமாதினா பிரம்ம ஜானேன பிரம்ம பவதி. இப்படி பண்ணணும். இதுதான் ஏகநிஷ்டையா பண்ண சமாதி. இதுக்காக தான் இந்த நிர்விகல்பக சமாதி நிதித்தியாசனம் சொல்லியிருக்கு. இப்படி நினைச்சுட்டே இருக்கணும், நம்ம பிரம்மனா இருக்கணும்னு. அந்த கீட்டகம் எப்படி அப்படியே அந்த பிரம்மணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கு. ஒரு கூட்டு வாங்கும் போது பார்த்துட்டே இருக்கு. அதே மாதிரியே இது ஆயிருக்கு. அதனாலதான் அவர் சொன்னாரு, இப்படி இந்த முதல்ல வாமா இருக்க
ஆகுது, அதுக்கப்புறம் கேட்டர்பில்லரா ஆகுது, அதுக்கப்புறம் பியூபாவா ஆகுது, அதுக்கப்புறம் பட்டர்ஃபிளையா ஆகுது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம் ஆயிட்டு இவன் விடுதலை ஆயிட்டு போயிட்டே இருக்கானா. இப்படி இந்த பிரமர நியாயம்ன்றது இந்த கீட்ட பிரமண நியாயம் பேரு சாஸ்திரங்கள்ல. எதை நினைக்கிறோமோ வாட் யூ திங்க் யூ பிகம், அதே மாதிரி இந்த கீட்டகமானது எப்படி பிரமரத்தை நினைத்ததே இருந்து பிரமணமாவே ஆயிடுதோ அப்படி இந்த பிரம்மத்தை நினைத்து கொண்டே இருந்து இவன் பிரம்மமாகவே ஆயிடுறான் அப்படின்னு சொல்லு. கிரியாந்தரா சக்திமபாஸ்ய கீடஹ தியாயன் அலித்வம் ஹி அலிபாவம் விச்யதி ததைவ யோகி பரமாத்ம தத்துவம் தியாத்வா சமாயாதி ததேக நித்யா. அதே விஷயத்த இன்னொரு விஷயமா சொல்றாரு. கிரியாந்தரா, வேற ஒரு காரியம் நீங்க பண்ணக்கூடாது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மெடிடேஷன் டெய்லி பண்ணணும், ஜபம்லாம் பண்ணணும். இப்ப வேதாந்தத்துக்கு வந்த உடனே அவனுக்கு வேற எந்த காரியமும் பண்ணக்கூடாது. வேதாந்தத்துக்கு வந்தா என்ன பண்ண, கிரியாந்தர அசக்தியும், அந்த எல்லா செயல்ல இருக்கக்கூடிய ஆசையும் நீங்க விட்டுடுங்க. விட்டுட்டு எதா கீட்டஹா அலித்துவம் தியாயன், அந்த கீட அலி அப்படின்னாக்கா பிரம்மரஹான் அர்த்தம். அலிக்கு இன்னொரு வண்டு, பிரம்மரஹாக்கு இன்னொரு அர்த்தம் குழவி. அப்படி சில பேர் குழவின்னு சொல்றாங்க, சில பேர் வண்டுன்றாங்க, சில பேர் அது இன்னும் சரியான முடிவு இல்ல அதுக்கு. சில பேர் வண்டுன்னு சொன்னா குழவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அப்படி பண்றது. வண்டு சில சமயத்துல பண்றது இல்லைன்னா அதுல ரிசர்ச் பண்ணிக்க. இந்த குழவின்னா அலி, நம்மளை பொறுத்தவரை இந்த வண்டு குழவி இந்த ஜாதிக்கு பேர் அலி, புலி, விருச்சிக, வேணு, ரம்பா, விநாசகாலே பலமுப்பதந்தி. இந்த அலி, புலி, வேணு, ரம்பா இதெல்லாம் அம்மா குழந்தை பேச உடனே அம்மா செத்து போயிடும், குழந்தை வருமா. ஒரு மூங்கில் வந்த உடனே அந்த அம்மா மூங்கில் செத்து போயிடும். ஒரு வாழை கண்டு போட்டுதுன்னா அந்த வாழை போயிடும். அதே மாதிரி குழவி ஒரு குட்டி போட்டுதுன்னா அந்த குழவி போயிடுமா. அலி, புலி, விருச்சிகா, இந்த கேளும் அப்படிதான் நிறைய குட்டி போடும். குட்டி போடணும்னு அம்மா காணி. அலி, குலி, விருச்சிக, வேணு, ரொம்ப விநாச காலே, அது எப்போ விநாசமா இருந்தா அப்பதான் பழத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி இந்த அலினாக்க குழவி. இந்த குழவியானது கீட்டகா அலித்துவம் தியாயன்னு, அந்த குழவித்தன்மையே நினைச்சிட்டு ஒரு சிங்கு வாங்கும் போது அதையே நினைச்சிட்டு ஆக மாட்டாமான்னு அது குழந்தை பார்த்துட்டே இருந்து அது குழவி ஆயிடுச்சு. அலிபாவம் ரிச்சதி, அது அலிபாவத்தை ரிச்சதை அடைந்தது. ததா ஏவ, அது நல்லா இருக்கு. ததா ஏவ, அதே மாதிரிதான் நம்மளும் என்ன பண்றோம், யோகி பரமாத்ம தத்துவம் தியாத்வா, பரமாத்மா தான் நானு, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்ற தத்துவத்தை தியாத்வா நல்லா தியானித்து அதே கணிச்சியா, அதை தவிர வேற எந்த காரியம் பண்ண மாதிரி. எப்படி அது எந்த காரியம் கிரியாந்தரா சக்தியும் அபாசிய அந்த கீடகிட்டே கத்துக்குங்க. ஒரு காரியமும் பண்ணல அந்த ஓமம். அம்மா குட்ட 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 அதையே பார்த்துட்டே இருந்து அது எப்படி ஆச்சோ அதே மாதிரி நம்மளும் எல்லா காரியத்தையும் நிறுத்திட்டு ஏக நிச்சயா ஒரே நிச்சயிலேயே இருந்தானாக்கா சமாயாதி, நன்றாக இவனும் அதே மாதிரியே பிரம்மமாக ஆகிறான். இந்த பிரம்மமானது எப்படி இருக்கு, ஏன் அந்த மாதிரி பண்ணோம்னா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படலாம்னா, அநேக ஜென்ம சம்சித்திம் ததோயாதி பராங்கதிம் அப்படி அநேக ஜென்மாவா நான் இந்த காரியத்தை விட்டுட்டேன். இப்பதான் எனக்கு வேதாந்த புத்தகத்தை கையில கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் போன ஜென்மா அதுக்கு முந்தின ஜென்மாலாம் நான் எப்படி இருந்தோன்றத முதல்ல தெரியாது. அப்படியே இருந்தாலும் அநேகமா இந்த பூஜை யாகங்கள் இதெல்லாம் நிறைய பண்ணி 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 யாருக்கு புண்ணியம் நல்ல பரிபாகம் வருதோ அப்பதான் இந்த வேதாந்த புத்தகமானது கையில கிடைக்கும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. சரணே ஜென்மனியில தான் ஒருத்தன் வேதாந்த புத்தகத்தையே கையில தொடுவான். இல்லைனாக்கா இந்த புத்தகம் உங்களுக்கு வரவே வராது. நீங்க ஒன்றும் பண்ணல, பகவானா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு தெரியாம அநேக ஜென்மாக்கள ஏற்பட்ட சம்சித்தி அப்படின்னு இப்ப பகவான் கிருஷ்ணன் அநேக ஜென்ம சம்சித்திம் ததோயாதி பராங்கதிம், அவனுக்குதான் இந்த வேதாந்தத்தையும் என்னுடைய வார்த்தை மேல நம்பிக்கையே வரும். அப்படி வரவான்றதுக்கு அநேக ஜென்மங்களுடைய சித்தி, இந்த சித்தி எல்லாம் நீங்க பெற்றிருக்கணும். போன ஜென்மால நிறைய சித்தி, இந்த கிருபா சித்தர்கள் எல்லாம் நிறைய சொல்லி அந்த சித்தி எல்லாம் யாருக்கு வருதோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வேதாந்தத்துல ஒரு ருச்சியே வரும், வேதாந்த புத்தகமே கையில கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியந்தே வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு மகாத்மா சுதுர்லபா அப்படின்னாரு. நான் தான் வாசுதேவன், அதுதான் இவர் சொல்லியிருக்காரு. பரமானந்த சந்தோகா வாசுதேவோம் கோ இது ஞாத்வா அப்படின்னு இதே விஷயத்த கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லியிருக்காரு, சுரேஸ்வராச்சாரியன்னு சொல்லியிருக்காரு. ஞானவான் மாம் பிரபத்தியந்தே, ஞானவான் அநேக ஜென்மத்துக்கு அப்புறம் பகுநாம் ஜென்மநாம நிறைய ஜென்மங்கள்லாம் எடுத்து எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியில
ஜென்மமா இந்த ஜென்மனாம் அந்தே ஞானவான், ஞானத்துல இருக்கும், ஞானத்தோட கூடினவனாக, வேதாந்த ஞானத்துடன் கூடினவனாக மாம் பிரபஞ்சது. என்ன அவன் ஆத்மாவாவும் பிரம்மாவும் நினைக்கிறான். பாக்கி பேர்லாம் வேற வேற ஈஸ்வரனா தான் நினைக்கிறான். அவரை இவன் மொத்தம் தான் பிரம்மமா நினைக்கிறான். அவரை ஞானவான் மா பிரபஞ்சது, எனக்கு பிரபத்தி பண்றான்னா எங்கிட்ட முழுக்க சரண் அடங்கிட்டான். நான் இதுவாகவே உங்களை மாதிரியே ஆகணும்னு அந்த பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மவித்து பிரம்மையோ பவத்தின்னு தெரிஞ்சுட்டு சர்வமிதம் வாசுதேவன் எல்லாம் இருக்கிறது எல்லாம் வாசுதேவா சர்வவிதம், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து, சர்வம் வாசுதேவமயம் ஜெகத்து அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மகாத்மா சுதுர்லபம், ரொம்ப துர்லபம்பா. அப்படி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஜென்மாவை நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா இது இந்த தத்துவமான அதீவ சூக்ஷ்மம் பரமாத்ம தத்துவம். இந்த பரமாத்ம தத்துவமானது அதீவ சூக்ஷ்மம். நஸ்தூல திருஷ்யா பிரதிபத்தும் அர்ஹதி சமாதினா அத்யந்த சுசூக்ஷ்ம விருத்தியா ஞாதவ்யமான்யைஹி அதிசுத்த புத்திரிஹி. இந்த பரமாத்ம தத்துவமானது அதீவ சூக்ஷ்மம். இதெல்லாம் சொல்லியே உங்களுக்கு புரிய ரொம்ப நுட்பமான ஒரு விஷயங்கள் இது சொல்றது. இது ஸ்தூல திருஷ்டியா பிரதிபத்தும் உங்களுடைய கிராஸா நீங்க இதை புரிஞ்சுக்கிறதுன்றது புரிஞ்சிக்கவே முடியாது. நல்லா விசாரம் பண்ணிட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் இதுல இருந்தாதான் அது புரியும். அப்படி ஸ்தூல திருஷ்டியா பிரதிபத்து மருகதி. ஏன்னா அதிசுத்த புத்தி விதி. இது ரொம்ப பரிசுத்தமான புத்தி வேணும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் யாருன்னாக்கா அவர்கள் தான் ஆரியைதி. ஆரியர்கள் அவளுக்கு தான் பேரு. ஐயனுடைய திருக்குதான் ஆரியாவுடைய திருக்குதான் ஐயர். இப்படி அத்வைத ஆத்மாவையே இருக்கக்கூடிய உத்தம புருஷர்களால மட்டும்தான் ஆரியைக்கு அதிசுத்த புத்தி, அதிசுத்த புத்தியால இருக்கக்கூடிய அந்த ஆரியர்கள், அந்த உத்தம புருஷர்கள் சமாதினா அத்தியந்த சூக்ஷ்ம வித்யா, ரொம்ப நுண்ணியமான இன்டலெக்டின் மூலமாக சமாதி நிலையில இருந்து கொண்டு இதை ஞாதவியம், இது அறிந்து கொள்ள வேணும்பா அப்படின்னு அழகா முடிச்சார். ஞாதவியம் சத்திய பிரத்யம் போட்டு முடிச்சார். யாரு ஆரியன் அப்படின்னா இப்ப சொல்ற மாதிரி ரேஸ் இல்ல. ஆரியன் ஒரு ரேஸ். நம்மளுடைய கிரந்தங்கள்லாம் பார்த்தோம்னா ஆரியன்னா வசதியானவர்கள் அப்படின்னு அர்த்தம். யாரு ஆரியன்னா பஞ்சாயத்தன பூஜை பண்றவர்கள் ஆரியன் தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரன் இந்த 5 வச்சு யாரு பூஜை பண்ணிட்டு இருக்காளோ இவாதான் ஆரியர்கள் பண்ணக்கூடிய பூஜை. அப்படிதான் அவ அந்த 5 ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதம். பின்னாடி வந்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இதுல இருந்து ஒவ்வொன்றும் எடுத்துட்டு அவாவா தன்னுடைய இதெல்லாம் இப்படி இருந்ததுனாலதான் அதை போக்கடிக்கிறதுக்காக தான் ஆச்சாரியர் என்ன பண்ணாரு 6. இதுல சுப்பிரமணியம் ரொம்ப நாளா விட்டு போச்சு. ஆனா பின்னாடி இது இருக்கு உபனிஷத் பிரதிபாதனை, அதையும் சேர்த்து வச்சு சண்மத ஸ்தாபனம் அப்படின்னு பண்ணி வச்சு இதை யார் பண்றாளோ அவ ஆரியான்னு. இந்த ஆரியாவுக்கு இன்னொரு டெபினிஷன் இருக்கு. கர்த்தவ்ய ஆச்சரன் கர்ம. எந்த கர்மாக்கள்லாம் பண்ணணும்னு இருக்கோ அதெல்லாம் பண்றவன் யாரோ அவன் தான் ஆரியம். எதையும் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த ஆரியன்னாக்க பாருங்க, எவாளுக்கு வரலட்சுமி பூஜை உண்டா, ஐயருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னாக்க தெரியும். அவெல்லாம் எதையுமே விட மாட்டான். வரலட்சுமி பூஜை நமக்கு இல்லைன்னு கிடையாது. இந்த இது மாசி மாசம் பண்றோம் அந்த நோம்பு, காரடையா நோம்பு, எல்லாத்தையும் எதையுமே விட்டு கொடுக்காம ஏகாதசி விரதம் அதுக்கு ரொம்ப முக்கியம், பிரதோஷம் ரொம்ப முக்கியம், மகா சிவராத்திரி முக்கியம், பொங்கல் முக்கியம், சிவனை எல்லாத்துக்கும் முக்கியம், சதுர்த்தி முக்கியம், எல்லாம் தான் முக்கியம். சுக்ல சதுர்த்தி முக்கியம், கிருஷ்ண சதுர்த்தி, அது சங்கரகர சதுர்த்தி, நமக்கு இப்படின்னு எல்லாத்துலயும் இருந்து கொண்டு தன்னுடைய புத்த சாந்தி ஆக்கி வேதாந்தத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதாகவே ஒரு அவதாரம் கிடைக்கிறதுனாக்க அது இந்த ஆரியமான ஒரு நிலைமை கிடைக்கிறது. இப்படி ஆரியனாக இருந்து கொண்டு கர்த்தவியம் ஆச்சரன் கர்ம, எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதாவது காம்ப்ரமைஸே கிடையாது. அப்படி பண்ணிக்கொண்டு அகர்த்தவிய அனாச்சரம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தோன்றதோ அதெல்லாம் எங்கெல்லாம் நிச்சயமான உபனிஷத்துல சொல்றோம் அதெல்லாத்தையும் பண்ணாம இருந்து கொண்டு யஹா திஷ்டதி பிரகிருத ஆச்சாரி, இப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரத்துல யார் இருந்து கொண்டு இருக்கிறானோ சஹா ஆரியோகி ஸ்ருதா, அவனதான் ஆரியன்னு சொல்லியிருக்கு. அவன் தான் இந்த நோபல் ஹியூமன் பீயிங். அப்படிப்பட்ட அந்த ஆரியர்கள் இந்த சமாதியினால அந்த பிரம்மத்தை இத்தம் இப்படியாக அவர்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்கார். அதீவ சூக்ஷ்மம் பரமாத்ம தத்துவம் ந ஸ்தூல திருஷ்டியா பிரதிபத்தும் அர்ஹதி சமாதினா அத்யந்த சமாதினா சுசூக்ஷ்ம வித்யா. இப்படி நிர்விகல்பக சமாதினால நிர்வித்யாசனத்தின் மூலமாக ஆம் பிரம்மா என்று இப்படி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் யாரோ
ஆரியேகி அவர்கள் தான் அதிசுத்த புத்தி. அவளுக்கு தான் இந்த காரியங்கள்லாம் பண்றதுனால புத்தியானது கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாயிட்டு அவளுக்கு தெரியாம பூஜை புனஸ்காரங்கள்லயே இருந்துட்டு இருக்கிறதுனால இவளுடைய அந்தக்கரணமானது சுத்தியாது. யாருக்கு அந்தக்கரண சுத்தியும் இன்டெலிஜென்ஸும் சூக்மமான இன்டெலிஜென்ஸும் சேர்க்கிறதோ அவர்களாலதான் இந்த வேதாந்தத்துல சொல்லக்கூடிய இந்த பிரம்மபாவத்தை நன்றாக ஞாபகம் அவர்களாலதான் அறிய தகுந்தது. இது அப்படிதான் பண்ணணும். இந்த ஞான தெளிவு இருந்ததுனால ஞான சத்வேன பரிசுத்த சித்தம் யாருக்கு வருதோ அவளுக்கு தான் இந்த ஆத்ம ஞானம் நிஷ்கலம் தியாயமானஹா அப்படின்னு முண்டகோபனிஷத்துல சொல்லியிருக்கு. அவர்களாலதான் இந்த தியானத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதாக இந்த முண்டகோபனிஷத்து வாக்கியத்தோட 360 ஸ்லோகத்தை முடிச்சிருக்கோம். இதுக்கு பாக்கி இருக்கிறது அடுத்த திகக்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.